பதையே அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை ஆற்றி வரும் சைவ சமய பக்தஜன சபையிலே மாதத்திலே பல நாட்கள் திருமுறை பன்னிசை மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்கிற தலைப்பிலே எல்லாம் வல்ல சித்தர் பெருமக்களுடைய சிவ லீலையினை நாம் ஒருவருடைய சரித்திரத்திலிருந்து அதை செவிமடுக்க இருக்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அடியேனுக்கு வழங்கிய சைவ சமய பக்தஜன சபையாருக்கு அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய உடம்பை உயிர் ஆளுகிறது, உயிரை மனம் ஆளுகிறது. அந்த மனத்திற்கு துணையாக 3 கரணங்கள் சேர்ந்து கரணங்கள் 4ஆக மிளர்கிறது. அவை சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். அதை அந்த கரணம் என்றும் சொல்லுவார்கள். இந்த சித்தம், புத்தி, அகங்காரம், அந்த கரணம், இந்த 4 கரணங்களையும் இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால், அதனுடைய பலாபலன்களாக வரக்கூடிய பாப புண்ணியங்கள் நம்மை சாராது. அது மட்டுமல்லாமல் இதன் உடம்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால், பெற்ற பிறவியை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால், அதனாலே வரக்கூடிய செயல்கள் எல்லாம் சிவார்ப்பணமாகிறது. இதற்கு சித்தர் பெருமக்கள் சிறந்த உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் பெரியோர்கள் சித்தம் போக்கு சிவன் போக்கு என்று தெரிவிப்பார்கள். இது குறிப்பா ஒரு 1-2 உதாரணம் சொல்லணும்னா, திருச்சிக்கு பக்கத்திலே ஜம்புகேஸ்வரம் என்கிற திருஆனைக்கோவில் பஞ்சபூத தலங்களிலே அப்பு என்கிற நீர்த்தலம் அது. அந்த தலத்தை கட்டிய ராஜா மனைவியோடு வந்து அவருடைய திருமண நாளன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனையை செய்வார்கள். வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஒரு தினம் அது போல அந்த கோவிலுக்கு வெளியிலே பார்த்தா தெரியும், காவேரி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கும். அங்க இருக்கிற திருவானைக்கோவில் எதிராக ஸ்ரீரங்கம் இருக்கு, திவ்ய தேசம். அந்த தலத்தை சுத்தி காவிரி பிரிந்து கோவிலை ஒரு மாலை போல சுத்தி ஓடும். அப்படிப்பட்ட அந்த காவேரியில ஆனைக்கா ஜம்புலிங்கேஸ்வரரையும் அகிலாண்ட நாயகி அங்க அம்பாள் இருக்காள். அவர்களை நமஸ்காரம் பண்றதுக்காக வந்த ராணி படித்துறையில இறங்கி ஸ்நானம் பண்ணுகிறாள். எப்பவுமே இறைவனை தரிசிக்க போறோம்னா குளிக்கும் பொழுது, தீர்த்தம் ஆடும் பொழுது நல்ல உடல் தலை முழுகி குளிக்கணும், தலை முங்க குளிக்கணும். அப்படி அந்த அம்மா குளிக்கும் போது கழுத்துல போட்டிருந்த நவரத்ன ஹாரம் வந்து எழுந்துக்கும் போது டக்குன்னு தலையில இருந்து உருவிட்டு போயிடுச்சு. ஏன்னா காவேரி வந்து
நல்ல ஒரு வெள்ளமாக புரண்டு ஓடக்கூடிய காலம். போன உடனே அந்த அம்மா எழுந்தா பார்த்தா கழுத்துல மாலையை காணும், நீரோட போயிடுச்சு. போன உடனே பதட்டப்படல, கவலைப்படல. அவள் நினைச்சா சுவாமியை பார்க்க வரும்போது நம்முடைய பகட்டையோ நம்முடைய செருக்கையோ செல்வாக்கையோ அகம்பாவத்தையோ காட்டும்படியே வரக்கூடாது, எளிமையோடு வரணும். அப்பதான் சிவனோட அருள் கிடைக்கும். ஆனா நான் பெரிய விலை உயர்ந்த நவரத்ன மாலை போட்டுண்டு என்ன போல ஒரு செல்வம் படைத்த ஒரு உண்டான் வந்தேன் இல்லையா, அதற்கு சுவாமி கொடுத்த பரிசு தான் இது. செல்வத்தாலேயே இறைவனை தேட முடியாது, அறிவினாலும் தேட முடியாது. இதைத்தான் அண்ணாமலையாருடைய சரித்திரம் நம்ம காட்டுது. அறிவினால் தேடியவன் அன்னரூபமாக பிரம்மா, அவருக்கும் கிடைக்கல. செல்வத்தினால் தேடியவர் திருமால் வராக ரூபமாக, அவருக்கும் கிடைக்கல. அப்ப அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, பக்தி தான் வெளிப்படுத்தணும். மாலை போயிடுச்சு, உடனே பணம் போச்சே, செல்வம் போச்சே, நகை போச்சேன்னு அழல அந்த அம்மா. சிவார்ப்பணம்னு சொல்லிட்டாள். எது நடந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லணும். உடனே சிவார்ப்பணம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஒரு கரையில குளிக்கிறாங்க, கழுத்திலிருந்து நவரத்ன மாலை ஆற்றல் அடிச்சுன்னு போறது. அடுத்த கரையில சுவாமிக்கு தீர்த்த குடம் முகந்திருந்திருக்காங்க. என்ன அற்புதம் பாருங்க. இந்த தீர்த்த குடம் முகம்போது சித்தன் போக்கு சிவன் போக்கு. சிவனுடைய பால் நம்முடைய சித்தத்தை வைத்தவர்கள் தான் சித்தர்கள், சித்த புருஷர்கள். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. மன தூய்மை முதல்ல வரணும். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்ம புறந்தூய்மை குளிச்சுட்டாங்க, அகந்தூய்மை தொலைந்த பொருள் நம்மதில்லை, அது சிவன் தந்தது. பட்டினதார் சொல்வார், பிறக்கும் போது கொண்டு வந்தது ஏதுமில்லை, பிறந்து மண் மீது போகும்போது கொண்டு போவது ஏதுமில்லை, இருக்கும் இடையே தந்ததெல்லாம் சிவன் தந்ததென்று கொடுக்கல் அறியா குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்படி. பிறக்கும் போதும் பணம் செல்வம் நாம் எடுத்துட்டு வரல, போகும்போது எடுத்துட்டு போக போறதில்ல. இப்ப இடையில கொடுத்தது யார் கொடுத்தான்னா சிவன் தந்தது. அந்த சிவனுக்கே அர்ப்பணிக்கலைன்னா என்ன பிறப்பு அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சிவார்ப்பணம் அப்படின்ன உடனே அந்த சித்தன் போக்கு சிவன் போக்கு. இவள் மனம் சிவத்தை நாடி இந்த சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன், எங்கிட்ட இருந்து எந்த மாலை போச்சோ சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் அற்புதம் பாருங்க. அடுத்த துறையில இந்த அம்மா ஒரு படித்துறையில இறங்கி நீராடுறாங்க, மாலை கழண்டு போகுது காவிரியில. அடுத்த துறையில சிவாச்சாரியார் சுவாமியுடைய தீர்த்தத்துக்காக தீர்த்த முகன் இருக்காங்க. அந்த துலா காவேரியில முள்ளும் போது இந்த தண்ணிக்குள்ள ஓடி வந்த அந்த நவரத்ன மாலை அந்த குளத்துக்குள்ள போய் உட்காந்துச்சு. ஏன்னா சிவார்ப்பணம் சொன்னாங்க இல்லையா, இப்ப சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது வேற யார் கை கிடைக்கக்கூடாது. சுவாமி எடுத்துட்டார். இவ கரையேறிட்டு திருநீர்கள்லாம் அணிந்து மங்கள பூண்கள் அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லி கொண்டு போய் அபிஷேகத்தை நின்று பார்க்குறாங்க. அங்க தீர்த்தம் தூய்மையான அந்த காவிரி தீர்த்தத்தால நீராட்டும் பொழுது, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே சிவலோகத்தியம் செல்வருதாமே என்பார் அப்பர் பெருமான். தீர்த்தங்கள் எல்லாமே சிவஸ்வரூபம். அதுதான் நம்ம தண்ணியில குளிக்க போனா தொப்புன்னு போய் முதல்ல குதிச்சு குளிக்க கூடாது. ஏன்னா அது சிவ வடிவம். மிகவும் திருவல்லிக்கேணியில மயிலாப்பூர் சிவத்தலங்கள்ல 7 ஒன்றான தீர்த்தபாலீஸ்வரன் என்று இருக்கார். அவர் தான் கபாலீஸ்வரனுக்கும் முந்தி அவருக்கு தீர்த்தம் பாலிப்பதனால் தீர்த்தபாலீஸ்வரன். அகத்தியருக்கு திருமலம் கோலம் காட்டிய தலம் நடேசன் சாலையில திருவல்லிக்கேணியில அமைந்திருக்கிறது. சுவாமிக்கு பேரு தீர்த்தபாலீஸ்வரன். தீர்த்தமலை என்றே திருவண்ணாமலைக்கு மேற்கு 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. தீர்த்தகிரி அப்படின்னு மலை, அங்க அருவி வருது, அங்க சிவன் இருக்கார், தீர்த்தகிரீஸ்வரர். இங்க தீர்த்தபாலீஸ்வரர், இங்க தீர்த்தகிரீஸ்வரர் நிறைய இருக்கா. அப்போ இந்த தீர்த்தம் சிவனுடைய சரசில சேர்க்கும் பொழுது அந்த மாலை அவர் கழுத்துல விழருது. இந்த அம்மா அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாங்க.
அதாவது நாயேனை பொற்சிவிகை ஏற்றுவித்த அப்படின்னு திருவாசகத்துல சொல்லுவார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். ஒரு பெரிய பல்லக்கில் ஒரு நாயை ஏற்றி உட்கார வைத்தா போல எனக்கு இறைவன் இப்படி ஒரு அருட்கொடை கொடுத்தானே அப்படின்னு இந்த அம்மா சொல்றா. இந்த செல்வம் நானே சிவனுக்கு கொடுக்குறேன்னா கூட இப்படி சேர்த்திருப்பானா சொல்ல முடியாது. ஏன்னா நாம கொடுக்க நினைக்கலாம், ஆனா இறைவன் பெற நினைக்கணும். காண்பாரார் கண்ணுதலார் காட்டா காலேன்னு இறைவன் நமக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இறைவனை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தாலும் நம்ம போற நேரத்துக்கு திரை சாத்திட்டாங்கன்னா, சாமியை பார்க்க முடியாது, கதவை மூடிட்டாங்கன்னா நமக்கு தரிசனம் கிடைக்காது. அப்போ இதே சிவலோகநாதரை சேவிக்கணும்னு திருநாளை போனார் திருப்புன்கூர்ல. நந்தியே விலக சொல்லி தரிசனம் கொடுத்தார் சுவாமி. அப்ப அவர் நினைத்தா தரிசனம் கொடுப்பார். அவர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா என்ன முயன்றாலும் பார்க்க முடியாது. அதனாலதான் மாலரியா வண்ணமும் உள்ளது நீரு என்று சம்பந்தர் திருநீற்றுப்பதிகத்துல திரு ஆலவாயில தேவாரம் பாடுகிறார். மும்மூர்த்திகளுக்கு சிவனுக்கு சமமானவர்கள் திருமாலும் பிரம்மாவும். ஏன்னா அவர்கள் அகம்பாவத்தால தேடின பொழுது அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் அழகே என்பார் வள்ளுவர். அன்பால தேடினா மலை கூட கைக்குள்ள அகப்படுமா. அண்ணாமலைன்னு சுவாமிக்கு பேரு. அவர் அன்பு மலை, மலையும் அகப்படும். ஆனா அன்பு இல்லாம தேடினா இறைவன் அகப்பட மாட்டான். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேனா. இந்த உள்ளத்துல அன்பு இருந்தா இறைவன் வெளிப்படுவான். இதைத்தான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்றான். இந்த சித்தர்கள் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள், நவநாத சித்தர்கள் அப்படின்னு சித்தர்கணங்கள் நிறைய இருக்காங்க. தாய்மானவர் சித்தர்கணம் அப்படின்னு ஒரு பாடலர் தொகுப்பே பாடியிருக்கார். இந்த சித்தர் பெருமக்கள்லாம் அஷ்டமா சித்திகள் உடையவர்கள். அதாவது எண்வகை சித்தி, அனிமா, லகிமா, பிராகாமியம் அப்படின்னு 8 விதமாக சொல்வார்கள். அதாவது தன்னை அணுவை விட சிறியதாக உடலை சுருக்கி கொள்ளவும் அவர்களால் முடியும். ஒரு பெரிய விராட புருஷமாக தன்னை வளர்த்து கொள்ளவும் முடியும். அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி உடம்ப பலூன் மாதிரி ஆக்கிக்கவும் முடியும். கல்ல மாதிரி தூக்க முடியாத பண்ணவும் முடியும். இதெல்லாம் சித்து வேலைகள் அப்படின்னு பேரு. சித்து காட்டினான்றா பாருங்க. இதெல்லாம் சிவபெருமான் தான் முதல் சித்தன். எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்றே மதுரை திரு ஆலவாயிலே 64 திருவிளையாடல்ல ஒண்ணு, அதுவும் இந்த திருவானைக்காவில தான் சுவாமி நடத்திருக்காரு. சித்தன் போக்கு சிவன் போக்கு. அந்த சித்தம் சிவன் எங்கே வைத்திருக்காரு? திரு ஆனைக்காவில. அவரே இந்த கோவில் மதிச்சுவரை கட்டுவதற்கு சிவனாரே சித்தராக அங்க வந்திருக்கிற அடியார்களை எல்லாம் மண் சுமந்து அந்த செங்கல் சுமந்து அந்த மதில் சுவரை கட்ட வைத்தார். இவரே இந்த வேலை வாங்கினார். உடனே அவர்கள்லாம் கூலி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தார்கள். பெருமானிடத்துல, சிவபெருமானிடத்துல கூலி கிடைக்குமான்னா அவனே கூலியாளாய் பிட்டுக்கு மண் சுமந்தவன். சுவாமி மணிவாசகருடைய அருளாற்றலை வெளிப்படுத்த ஆலவாய் என்கிற மதுரையில மந்தி என்கிற மூதாட்டியின் அன்பை வெளிப்படுத்த பிட்டுக்கு மண் சுமந்தவன், கூலியாளாய் வந்தவன். அவங்கிட்ட போய் கூலி கொடுப்பியான்னு உடனே அவர் என்ன பண்ணார்? திருநீர் எடுத்து கொடுத்தார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய்மொழி பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. திருநீரை கொடுத்தார். இதை வாங்கும் போது பயபக்தியா வாங்கினான். சாமி அப்படின்னா வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம்னா ஒவ்வொருத்தனுக்கும் 1000 கவலை. நீங்க நாள் முழுக்க வேலை பார்த்தோமே, இதே ஒரு இடத்துல போய் கல் சுமந்து மண்ணு சுமந்து கூலி வேலை பண்ணியிருந்தா ஒரு 500 1000 கிடைச்சிருக்குமே.
ஒருத்தருக்கு மனசுல ஒரு எண்ணம், நேரத்தை வீணடிச்சிட்டோமோ அப்படின்னு. ஆனால் இறைவனுக்காக ஒதுக்குற நேரம் எப்பொழுதும் வீணாவது கிடையாது. யார் யார் மனசுல என்னென்ன நினைப்போம், ஒருத்த 500ஆவது கிடைச்சாதா அப்படின்னவன் அந்த திருநீரை முடிஞ்சு வச்ச அந்த முடிச்சு அவிழ்த்து பார்க்கறான், அது 500 ரூபாய் நோட்டா இருக்கு. ஒரு தங்க காசு கிடைக்காதான தங்க காசு இருக்கு, வெள்ளி காசு கிடைக்காதான வெள்ளி காசு இருக்கு. அவ என்ன நினைக்கிறான், என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று பொன்வண்ணத்து அந்தாதியில சேரமான் பெருமாள் நாயனார் பாடுகிறார். நாம எப்படி நினைக்கிறோமோ இறைவன் அப்படி நமக்கு அருள் புரிகிறார். அதனால எப்படி தருவான், எங்கு தருவான், எப்போது தருவான் என்கிற மனக்கவலை நமக்கு வேண்டாம். நாம உள்ளன்போடு இறைவனை சதா சர்வகாலம் நமச்சிவாய மந்திரத்தை நாம் மனதால சித்தத்திலே நினைத்தால் சிவம் நாம் நினைக்கும் நேரத்தில், நினைக்கும் வடிவத்தில், நினைத்த தருணத்தில் வெளிப்படுவார். அதைத்தான் அந்த அற்புதமான திருத்தொண்ட தொகையில பாடும்போது சொல்றாரு, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று பாடுகிறார். சித்தத்தை யார் சிவன்பாலே வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிவம், அவர்களுக்கு நான் அடியவன் என்று பாடுகிறார். அப்படி சித்தர் பெருமக்கள் நவநாத சித்தர்களாகவும் 11 சித்தர்களாகவும் பல சித்தர்கள் கணங்களாகவும் இருக்கிறார்கள். அதுல முதன்மையானவர் அப்படி யாருன்னா அகத்திய பெருமான் தான் முதன்மையானவர். அந்த சித்தர் தான் சிவபெருமானுடைய வடிவாகவே இந்த உலகத்திலே சித்தராக வலம் வந்து சித்தர்கணங்களுக்கு தலைவராக இருந்தவர் அகத்திய பெருமான். அவருடைய சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்களே முதல் சித்தன் யாருன்னா அகத்தியர் தான். அந்த சித்தன் போக்கு சிவன் போக்கு எப்படி அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள போறோம். இந்த அகத்தியர் ஒரு சாதாரண வேளாளர் குலத்திலே பிறந்தார். இன்னைக்கே அகத்தியரை சிந்திக்கணும் அப்படின்னா இன்னைக்கு உழவர் திருநாள். இந்த உழவர் திருநாளிலே ஏற்பின்னது உலகம் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏரை உழவன் பிடித்தால்தான் அவன் சேற்றிலே இறங்கினாதான் சோற்றிலே நாம கை வைக்க முடியும். சேற்றிலே உழவன் கால் வைத்தால் சோற்றிலே நாம் கை வைக்கலாம் அப்படின்லாம் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உழவுக்கென்றே வள்ளுவர் 10 பாடல் பாடிருக்கார். விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதனாலதான் நீங்க பாருங்க, தேவார முதலிகள் ஆகட்டும், திருத்தொண்ட தொகையாட்டும், வான்மழை வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் உய்ய, நான்மறை அறங்கள் ஓங்குக, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருத்தொண்ட தொகையை முடிக்கும் போது தொடங்கும் போது உலகெல்லாம்னு ஆரம்பிச்சார், முடிக்கும் போது உலகமெல்லாம்னு முடித்தார். எப்பவுமே ஒரு அந்தாதி பாடினாங்கன்னா எந்த இடத்துல எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல முடிப்பாங்க. அது மாதிரி இந்த உலகமெல்லாம் சைவ நீதி தழைக்கணும்னா முதல்ல வான்மழை பெய்யணும். அதுக்குதான் சித்தன் போக்கு சிவன் போக்கு எங்க தொடங்கினோம்னா பஞ்சபூதங்களிலே நீர்த்தலமாய் இருக்கிற திரு ஆனைக்கா. இன்னைக்கு நீங்க ஜம்புகேஸ்வரம் போனீங்கன்னா ஜம்புலிங்கம் அவர் லிங்கத்தை சுத்தி திருமேனி சுத்தி கருவறையில நீரூற்று இருந்துட்டே இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஜலத்திலே இருக்கார் சுவாமி ஜம்புலிங்கம். அங்க அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற அம்பாள். அப்ப அந்த உழவு இன்னைக்கு உழவர் திருநாள். அந்த உழவர் இதுல பிறந்தவர் தான் வேளாளர் குலத்திலே அகத்திய பெருமான். அவர் 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அகத்திய பெருமான். இவர் சப்த ரிஷிகள்னு சொல்லக்கூடிய 7 முனிவர்கள்ல முதன்மையானவர் இந்த அகத்தியர். பிராணாயாமம் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குங்க, மூச்சு பயிற்சி. அடியேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேட்காதவங்களுக்கு திரும்ப சொல்றேன். இறைவன் நமக்கு இந்த மனித பிறவியை கொடுக்கும்போது
தலையெழுத்துன்னு ஒன்று பிரம்மா எழுதியிருக்கார். இத்தனை காலம் இந்த உலகத்துல மனித வாழ்வு வாழலாம் அப்படின்னு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் இருக்க முடியும். அதுக்கு மேல ஒரு நொடி கூட இந்த மண்ணில் நம்ம இருக்க முடியாது. இந்த விதி பிரம்ம எழுத்து, தலையெழுத்து. பிரம்மா தலையெழுத்துனா தலையெழுத்துனா பாருங்க எல்லாரும். பிரம்மாவுடைய விதி. அது எப்படி எழுதியிருக்காருன்னா, எத்தனை வருஷம்னு எழுதல, எத்தனை மாசம்னு எழுதல, எத்தனை வாரம்னு எழுதல, எத்தனை நாட்கள்னு எழுதல, எத்தனை மணின்னு எழுதல, எத்தனை நிமிடம்னு எழுதல, எத்தனை நொடின்னு எழுதல, நீங்க எத்தனை மூச்சு சுவாசிக்கலாம்னு எழுதிருக்க. இத்தனை கோடி இத்தனை லட்சம் மூச்சு உங்களுக்கு விதின்னு விதித்திருக்கு. அதுதான் உங்க பேங்க்ல இருக்கிற டெபாசிட் மாதிரி. ஒரு அப்பா வந்து சொத்தை பிரிக்கும் போது எல்லா குழந்தைக்கும் ஒண்ணு போலதான் கொடுக்குறாரு. தனக்கு 4 குழந்தை இருந்தா அதுல பெண் குழந்தைய ஆண் குழந்தைய யாரா இருந்தாலும் அவர்கிட்ட 10 லட்சம் இருக்குன்னா 5 பேர் இருக்கான்னா ஆளுக்கு 2 லட்சம் பிரிச்சு கொடுக்குறாரு. அதுல ஒரே நாள்ல ரேட்ல கொண்டு போய் கட்டி 2 லட்சத்தை 10 லட்சம் ஆக்குறேன்னு 10 நிமிஷத்துல குதிரை காலில் கட்டி விட்டுட்டான்னா அதோட போச்சு அவர் சொத்து. அவ்வளவுதான், நடுத்தருக்கு வரான். இன்னொருத்தன் உட்காந்து சாப்பிட்டா குந்தி தின்றால் குன்றும் மாலும், அவன் பணமும் கரைஞ்சி போச்சு. மூணாவது இருக்கிறவன் என்ன பண்ணா, சேஃப்டியா பேங்க்ல போட்டு இந்த வட்டியை மட்டும் வாங்கி சாப்பிட்டுனே இருந்தா அந்த பணம் அப்படியே இருந்துருக்கு. நாலாவது ஒருத்தன் பாதிய வட்டிக்கு போட்டான், மீதிய தொழில போட்டான், வியாபாரத்தை உழைச்சான், பெருக்கினான், 10 லட்சம் வந்தது. அவன் இன்னும் மேல மேல வந்து இந்த இழந்தவனெல்லாம் வாழ வைக்கிறான். அதுதான் அருளாளர்கள். நம்மால முடியாதது அருளாளர்கள் நாட்டுக்காக அவர்கள் மூச்சு பயிற்சி செய்து பல காலம் வாழ்ந்து பல உயிர்களுக்கு வாழும் வழியை கற்றுத் தருகிறார்கள். அவதான் சித்தர்கள். இந்த உடம்பு அழியும், ஆனா உயிர் அழியாது. ஏன் அப்படின்னா, நாம கொடுத்த உடம்ப முறையா பேணலைன்னா உடம்பு அழிந்து போயிடும். ஆனா உயிர் வந்து அழியாது. உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, கோமா ஸ்டேஜ்னு ஒருத்தன் படுத்துக்கிறான், சுயநினைவு இல்லாமே அப்படின்னு. அவனுக்கு வந்து பேருக்கு தான் உடம்பே தவிர அவனால கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, சாப்பிட முடியாது. அவன் செயலற்ற நிலைதான். ஆனா உயிர் அழியல. அந்த உயிர் அழியாத வரையில அப்படியே கட்ட மாதிரியே படுத்துட்டு இருக்கான். இதால என்ன பிரயோஜனம்? அவனால அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அடுத்தவருக்கு உபத்திரவம். இவனை பார்த்துக்கிறதுக்கு ஷிஃப்ட் முறையில பல டாக்டரையும் நர்த்தையும் போட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு இதையே வேலையா பார்த்துட்டு அவருக்கு வேலையை பார்க்க விடாம, இதெல்லாம் தான் பிராரப்த கர்மா அப்படின்னு பேரு. சேர்த்த பிறவி கடன் தொல்லை இரும் பிறவி தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லையில்லா வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இதெல்லாம் தொல்லை இரும் பிறவி தலை. எத்தனை ஜென்மால சேர்த்த பாபமோ சில பேருக்கு அந்த மாதிரி அப்பா வடிவத்துல, அம்மா வடிவத்துல, குழந்தை வடிவத்துல, பேர வடிவத்துல, ஏதாவது வடிவத்துல இந்த மாதிரி ஒரு கோமா பேஷண்ட போட்டு வச்சு இவன் பார்த்துண்டு அழுதுண்டு இவனும் வாழாமே அவனும் வாழாமே துக்கு கடல்லையே இருந்துட்டு இருப்பான். அத மாதிரி இருக்கிறவாழ செத்தாரை மீட்டிங்கை எழுப்பிகிடல் வேண்டும். வள்ளலார போன்ற சித்தர் கணங்களிலே வந்தவர்கள். அப்படி அகத்தியர் வந்து ஒரு சித்த புருஷராக வந்து, அகத்தியருடைய ஆயுள் எவ்வளவு தெரியுமா? எல்லாருக்கும் 120 ஆண்டுகள். மனிதனா பிறந்த அத்தனை பேருக்கும் இறைவன் கொடுத்திருக்கிற ஒரே விதி 120 ஆண்டுகள் இத்தனை மூச்சு நீ சுவாசிக்கலான் இருக்கு. ஆனா நாம மூச்சை வேகமா இறைச்சி விட்டோம்னா இந்த 120க்கு முன்னாடியே ஒருத்தரும் ஒரு நாள்ல போய் சேர்றோம். ஆனா திரும்ப பிறப்பு உண்டாகுமான்னா 120 ஆண்டு பூர்த்தி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் திருக்கடல் சேவிக்க நினைந்திலேன். இது அருணகிரியார் வந்து கந்தர் அலங்காரத்திலே சொல்றார். உன்னை நினைந்தே கழியும் என்னாவி கழிந்தபின் என்னை மறக்க பெறாய் எறும்பியூர் ஈசனேங்கிறது தேவாரம், திருஎறும்பூர் திருத்தலத்து தேவாரத்துல. நான் இருக்கிற வரைக்கும் ஒன்னையே நினைச்சுண்டு இந்த உடம்புல இருக்கிற ஆவியை கழிப்பே, ஆனா இது உடம்ப விட்ட பிறகு ஆவியான பிறகு என்னை மறந்துடாதே. அதான் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதன் சுடலையாண்டியா
அங்க பேய் கணங்கள் எல்லாம், அலகை என்கிற பேய்கள் எல்லாம் கூத்தாட அந்த பேயாய் மாறியவருக்கும் இறைவன் அருள் புரிகிறான். அதான் திருவாலங்காடு. அங்க பேய்கள் எல்லாம் ஆட ஆலங்காட்டு அந்த நடுக்காட்டிலே சுடலையிலே இறைவன் நட்டமாடி கொண்டிருக்கான். நள்ளிரவில் நட்டம். ராத்திரி நடுச்சாமம் 12 மணிக்கு மேல பேயாடும் காடு, அதுல சுவாமி ஆடின்னு இருக்கார். அவருக்கு சுடலையாண்டி அப்படின்னு பேரு. கூத்தப்பெருமான் தில்லைகுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை அல்லல் பிறவி அறுப்பானை. அப்படி இந்த சித்தர்கள்லாம், அகத்தியருக்கு எவ்வளவு தெரியுமா ஆயுள்? நீங்க நம்ப மாட்டீங்க. 4 யுகங்கள் 48 நாட்கள் அகத்தியரோட ஆயுள். ஒவ்வொரு சித்தருக்கு ஒரு ஆயுள் இருக்கு. அகத்தியரோட ஆயுள் என்ன? 4 யுகங்கள் 48 நாட்கள். இப்ப நாம இருக்கிற யுகத்துக்கு பேரு கலியுகம்னு பேரு. இந்த கலியுகத்துக்கே பல லட்சம் கோடி ஆண்டுகள் இருப்பு இருக்கு. இது மாதிரி 4 யுகம் இருக்கு. கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுல 4வது யுகத்துல நாம இருக்கோம். நீங்க அந்த சங்கல்பம் பண்ணும்போது சொல்லுவாங்க, கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வேபே பாரத வருஷே பரத கண்டே மேரோகோ சக்தியே சம்பத்சரானாம் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. என்ன சம்பத்சரத்துல இருக்கும், எந்த மண்மந்திரத்துல இருக்கும். கலியில இத்தனை கிளாசிபிகேஷன் இருக்கு. இது மாதிரி பல கிளாசிபிகேஷன் கொண்டது ஒரு கலி. இது மாதிரி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம். நான் இவ்வளோ நம்ம பார்க்க முடியுமானா, நமக்கெல்லாம் 120 ஒருத்தருக்கு முழுஷா இருக்க முடியுமான்றது நம்ம வாழும் வாழ்க்கையை பொறுத்திருக்கு. அதுதான் மூச்சை கட்டணும். மூச்சை கட்டினால் நீண்ட நாள் வாழலாம். அதுக்கு பேர் தான் கும்பகம் அப்படின்னு பேரு. தினம் காலையில பிராணாயாமம், மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுறாங்க. பிராணன் அப்படின்னா மூச்சு, யாமம் அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். பிராணனை ஒரு வேளையாவது கட்டி பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, வைத்த கட்டி வாயக்கட்டி சேர்த்த பணம் சேர்த்த சொத்து அப்படின்றான். இது என்ன தெரியுமா? ஆக்சுவலா உண்மையான இது கலோக்கிலாம் நம்ம சொல்லும் போது, வைத்த கட்டி வாய கட்டி நான் வாங்கின சம்பளத்துல சேவிங்ஸ்ல போட்டு வீடு வாங்கினேன், பொண்ணு கல்யாணம் இப்படி சொல்றோம். ஆனா அது இல்லை பொருள். சித்தன் போக்கு சிவன் போக்கு. வைத்த கட்டி வாய கட்டினா முதல்ல வாயால மூச்சு விடுறதை நிறுத்தணும். இந்த வாய்க்கு 2 வேலை கொடுத்துருக்கான் பகவான். என்ன தெரியுமா? மற்ற புலன்களுக்கெல்லாம் ஒண்ணுதான். காதுனா கேட்க மட்டும்தான் செய்யும், வேற எதுவும் பண்ணாது. மூக்குனா அது சுவாசிக்க மட்டும்தான் செய்யும், வேற எதுவும் பண்ணாது. கண்ணுனா பார்க்க மட்டும்தான் செய்யும், வேற எதுவும் செய்யாது. உடம்புனா ஸ்பரிசம் மட்டும்தான் பார்க்கும், வேற ஒன்றும் செய்யாது. இந்த 5 புலன்கள்ல 4 ஒரு காரியம் தான் பண்றது. ஆனா இந்த வாய் பாருங்க 2 காரியம் பண்றது. என்ன தெரியுமா? ஒண்ணு பேசுறது, இன்னொன்னு சாப்பிட்றது. இது 2 பண்றது. ஆனா இறைவன் என்ன பண்ணா, இவன் பேச்சை நிறுத்தணும்னா சாப்பிட வைக்கணும். இவனை சாப்பிட்டானா பேச்சை நிறுத்துவான் அப்படின்னா. உங்களுக்கு புரியல? அதைத்தான் வள்ளுவர் திருக்குறள்ல சொன்னார். என்னன்னா, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னார். இதுக்கு என்ன பொருள்னா, நிறைய நாம கேட்கணும், ஆனா மௌனியா இருக்கணும். அப்ப மௌனியா இருக்கணும்னா வாய்க்கு வேலை கொடுக்கறத நிறுத்தணும். அப்படின்னா பேச்சை நிறுத்தணும்னு அர்த்தம். அதே சமயம் ஆகாரத்தையும் நிறுத்தணும். இது 2 படிப்படியா வரணும். அதுதான் சித்தன் போக்கு சிவன் போக்கு. இந்த ஆகாரத்தை நிறுத்தினா, நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், வாய் நிறைய சோறை அடைச்சினீங்கன்னா விக்கிக்கிறது, விக்கல் வருதா இல்லையா? தண்ணி குடிக்கணும், தலையில தட்டுறோம், தண்ணி குடிக்கிறோம். இல்ல வாய் நிறைய நீங்க சாத்த வச்சுட்டு மூச்சு விட முடியுமான்னு பாருங்க. உங்களால விடவே முடியாது, மூக்கு திறந்தானே இருக்கு. ஆனா விட முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. வாய் நிறைய சாப்பாடு வச்சுட்டு, இல்ல வாய் நிறைய தொண்டையில தண்ணியை கொட்டி வாய் மூடிந்து மூச்சு விட முடியுமா பாருங்க. தண்ணி வெளில சிந்திரும். நீங்க ஹோ அப்படின்னீங்கன்னா வாயிலும் தண்ணி கீழே விடும். அப்போ வாயில ஒரு பொருளை நீங்க வைத்து கொண்டீர்களானால் உங்களால் மூச்சு கூட விட முடியாது. அதனால சில பேர் சாப்பிடும் போது பேசாதே அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, 2ஐயும் ஒன்னா பண்ண முடியாது. நீ சாப்பிட்டுட்டே பேசினீங்களானா தொண்டையில போய் விக்கிக்கும், அது அடைச்சிக்கும், மூச்சு திணறல் வந்துடும். அது உன்னுடைய உயிருக்கு ஊறு விளைவிக்கும்ன்றதுனால சாப்பிடும்போது பேசாதேனா. ஆனா பேச முடியாதுங்க, சாப்பிட்டுட்டே பேச முடியாது. ஒண்ணு சாப்பாடு தெரியும், இல்லைன்னா மூச்சு விட முடியாது. இது 2 ஒண்ணு நடக்கும். அதுதான் 2ஐயும் ஒன்னா பண்ண முடியாம வாயை
அவன் பகவான் அப்படி பண்ணியிருக்கான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பேசிட்டு போயிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பேசிட்டு சாப்பிட்டு இப்படியே பொழுது போக்கின்னுக்கோம். சாப்பிட்றது பேசுறது தூங்குறது சாப்பிட்றது பேசுறது இப்படியே இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. வாயை கட்டுறதுன்னா பேச்சை குறைக்கணும். இன்று வருமோ நாளை வருமோ மற்றென்று வருமோ அறிகின்றிலேன் துன்றும் அளவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாவிருக்கும் சுகம். இது வள்ளுவார் சொல்லியிருக்காருங்க. நம்ம கந்தகோட்டத்தில் வழிபட்ட வள்ளுவாருடைய வார்த்தை, இன்று வருமோ நாளை வருமோ மற்ற என்று வருமோ அறிகின்றேன் துன்றுமல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாவிருக்கும் சுகம். ஒண்ணுமே அவரு பணங்காசு சேர்க்க சொல்லல, செலவு பண்ண சொல்லல, வழிபாடு பண்ண சொல்லல, உடம்ப வருத்த சொல்லல, எதுவுமே சொல்லங்க. எது கஷ்டமே இல்லை, சும்மா இரு அப்படின்னாரு. ஆனா அதுதாங்க முடியாது நம்மளால. ஒரு 10 நிமிஷம் சும்மா இருன்னு சொல்லி பாருங்க. மனமான ஒரு சிறுவன் சும்மாவிரான். இதையும் தெய்வமணி மாலையில வள்ளுவாரே சொல்லியிருக்காரு. 5 வயசுல பாட்டிருக்காரு. அவருக்கு என்ன ஞானம் பாருங்க. 5 வயசுல சொல்லார், குருவான ஒருவர் சொல்லக்கூடிய மொழிய மனமான சிறுவன் மதியான் சும்மாவிரான். சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னா, சும்மா இருனா இருக்க மாட்டார். அருணகிரியார் பாருங்க, முருகன் கையாலேயே அவருக்கு முக்தி. ஆனா அவரை முருகன் சொல்றார் சும்மா இரு அப்படின்றார். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளன்று அருகின்றேன் தெம்மான் மகனை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளன்று அறிந்திலனே. கந்தர் அனுபூதியில ஒரு பாடலுங்க அது. இவருக்கு போய் ஞான உபதேசம் பண்ணனா, நீ உபதேசம் பெறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சும்மா இருனர், நீ வாயை கட்டு அப்படின்னாரு. வாயை பேசாம சும்மா இருக்கிறது ரொம்ப கட்டங்க. ஏதாவது பேசிட்டே இருக்க தோணும். அப்ப அந்த வாயை கட்டினால் மூச்சு கட்டுப்படும். 2வது வயிற்ற கட்டு. வயிற்ற கட்டுனா கும்பகம். எந்த மூச்சு காத்த நீங்க உள்ள இழுக்கிறீங்களோ அந்த மூச்சை வயிற்றுல அடக்கணும். நீங்க வாய்ப்பாட்டுக்காரர்கள், சங்கீதக்காரர்கள், பாட்டுக்காரர்கள்லாம் தெரியும். சப்த ஸ்வரங்கள் ஸ்ருதியில ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஸ்ருதியோட வரணும்னா அந்த நாதம் வயிற்றுல இருந்து வரணுங்க. வாயில இருந்தே பாடினா அது இறைச்சல் காத்துதான் வரும். ஆனா வயிற்றிலிருந்து பாடினா நாதம் வரும். அதுதான் நாதவிந்து கலாதி நமோ நம. கலைகளை வளர்க்கிற நாதம் எங்க இருக்குன்னா அடி வயிற்றுல. இதான் அன்னமய கோஷம் பேரு. 5 கோஷங்கள்ல அன்னமய கோஷம், அன்னமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 5 கோஷங்கள் இருக்கு. அதுல அன்னம், அன்னம் கல்விதம் பிரம்மா என்கிறது வேதம். இந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும் போது அது ஒரு விதமான வாயுக்கள் கிளம்பும். அதை கும்பகம் பண்ணணும், அடக்கணும். மூச்சு அடக்கிறது மூச்சு பயிற்சின்னு பேரு. இந்த மூச்சை அடக்க தெரிஞ்சவன் திருமூலனை போல 3000 வருஷம் வாழலாங்க. நம்ம வாழ்ந்த கலியில வாழ்ந்தவதான் திருமூல நாயனார். அவர் மூலன் உரை செய்த 3000 என் தமிழ்னு திரு ஆவடுதுறை என்கிற தேவார தலத்துல குளக்கரையில உட்கார்ந்து ஒரு ஆட்டு இடையன் உடம்புல ஒரு சித்தன் புகுந்து வருஷத்துக்கு ஒரு தமிழ் பாடல்னு 3000 தமிழ் பாடல் திருமந்திர மாலைன்னு பாடி வச்சிருக்காருங்க. அவர் ஒரு சித்த புருஷன். 63 அடியார்கள் ஒருத்தரா இருக்கார். திருமந்திர மாலைன்னு 10ஆம் திருமுறையாக சேக்கிழார் தொகுத்து வைத்திருக்கார். அப்போ நம்பியாண்டார் நம்பி தொகுத்து வைத்திருக்கார். அப்போ அந்த திருமூலர் திருமந்திர மாலை பாடத்துக்கு 3000 வருஷம் உயிர் வாழ்ந்தார்னா, நம்ம போல ஒரு ஆட்டு இடையன், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன், அவன் 3000 வருஷம் உயிரோட வாழ்ந்திருக்கானே, அப்ப நாம வாழ முடியாதா? வாழலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? மூச்சு பயிற்சி. மூச்சை சமாதி நிலைக்கு கொண்டு போய் பயிற்சி பண்ணா, எப்படி பணத்தை பேங்க்ல போட்டு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தா பணம் அப்படியே இருக்கா மாதிரி, நம்ம மூச்சை கட்டுப்படுத்தியே வச்சிருந்தா நம்ம உடம்பு எப்பவும் அப்படியே இளமையாவே இருக்கும். சில பேர் வயசானாலும் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்காங்கன்னு. அது காரணம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். அவங்க ரொம்ப கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, பதட்டப்பட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப வாத விவாதங்கள்ல கலந்துட்டு இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆணவம், படாடோபம், கோபம், செருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்காது. இதெல்லாம் விட்டுட்டு யார் சாந்தியா இருக்காங்களோ, யார் தன்மையா இருக்காங்களோ, நல்ல குணத்தோடு பணிவுடைய இன்சொலனாதல் அணியல்ல ஆகுல நீர பிற, வள்ளுவர் சொல்றார். அப்படி ஒரு தன்மை சாந்தமா இருந்தா நம்ம உயிர் ஆயுள் நீண்டு கொண்டே போகும்.
என்றும் 16. மார்க்கண்டேயனை 16 வயசுல காலம் வந்த பொழுது சிவனை கட்டின்றார் திருக்கடவுர்ல. 16 என்னாச்சுன்னா அப்படியே திருப்பி போட்டார் சுவாமி, 61 ஆயிடுச்சு. அதான் 61வது வயசுல போய் 2ஆம் கல்யாணம் திருக்கடவுர்ல பண்ணிக்கிறோம். ஏன்னா 16 61 மாத்தினார், 61 16 மாத்த மாட்டாரா? ஏன்னா அங்க இருக்கிற பாலா திரிபுர சுந்தரி அபிராமி. அப்ப அங்க என்ன ஆகும்னா 61 வயசுன்றது நம்ம 120 வருஷத்துல ஒரு பாதி செக்மெண்ட். 60 முடிஞ்சு 61ன்றது ஒரு பாதி வாழ்க்கை முடிச்சு மறுபாதி. அப்போ மறுபடியும் 16 ஆக்கிட்டா வாழ்க்கை இன்னும் இளமையாவே போகும். அதனாலதான் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் 16 வார்த்தை கேட்கிறா பாருங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கன்றாத இளமை, குன்றாத வளமை, கழுப்பினி இல்லாத உடல். நான் சொன்ன எல்லாமே அதுல இருக்கு பாருங்க. குன்றாத வளமை, கன்றாத இளமை. இளமை இருந்தா நோயே வராதுங்க. நோய் எப்ப வருது? இளமை கெட்டு முதுமை வரும்போது எல்லா நோயும் தன்னால வந்து குடிகொள்கிறது இல்லையா? அது விட்டாச்சுன்னா இளமையாவே இருந்தா நோய் வராது. அப்ப என்னைக்கு இளமையா இருக்கிறதுக்கு நம்ம மனசை பழக்கணும். அதுக்குதான் திருக்கடவுர்ல 61 16 மாத்திர சூட்சுமா அங்க இருக்கு. ஏன்னா அங்க அமிர்த கடேஸ்வரர், அமிர்தத்தை சாட்டா சாகாத வரம் பெறலாம். இதெல்லாம் சூட்சுமம். அதனாலதான் அங்க போய் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறோம் திருக்கடவுர்ல. இப்படி அகத்தியர் வந்து 4 யுகம் 48 நாள் ஒரு இப்போ விரதம் இருக்குன்னா 48 நாள் ஒரு மண்டலம் இருக்காங்க. அது என்ன 48 நாள் கணக்கு, அது நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல ஒருத்தர் பிறக்கும் போது என்ன நட்சத்திரத்துல பிறகுறான்னு எழுதி வைக்கிறான். அந்த நட்சத்திரம் தான் நமக்கு பிறந்த நாள். நம்ம டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷ்ல கொண்டாடுறோம், ஆனா அது கிடையாது. எந்த தமிழ் மாதத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்தோமோ அன்றுதான் நம்மளுடைய பிறந்த நாள். நட்சத்திரத்தை வச்சுதான் பிறந்த நாள், திருநட்சத்திரம். நீ குரு பூஜை எல்லாம் பாத்தீங்களான்னா அவர்கள் பிறந்த திருநட்சத்திரத்தை தான் குரு பூஜையா கொண்டாடுவாங்க. அது மாதிரி நட்சத்திரம் இருக்கு. அது எத்தனைன்னா 27 நட்சத்திரம் இருக்குங்க. இந்த 27 நட்சத்திரம் வந்து 12 ராசிக்குள்ள அடங்கிறது. 3.25 நட்சத்திரமா அத பகுத்து 27 12 ராசிகள்ல. இந்த 12 ராசி சித்திரை என்கிற மேஷத்துல ஆரம்பிச்சு பங்குனி என்கிற மீனத்துல முடியறது. எப்படி 12 மாசம் இருக்கோ இந்த 12 மாசத்துக்கு 12 ராசி. இது வந்து சித்திரை மாதம் வந்து மேஷத்துல, மேஷ ரவின்னு பேரு, மேஷத்துல ஆரம்பிக்கும். பங்குனி மாசம் வந்து மீன மாதம் அப்படின்னு முடியும். 12 ராசிகள். இந்த 12 ராசிக்குள்ள 27 நட்சத்திரம் உட்காருது. 27 நட்சத்திரம் 12 ராசிக்குள்ள உட்கார்ந்த உடனே 9 கிரகங்கள் அதுல சஞ்சாரம் பண்றது. அதனுடைய மொத்த கால அளவு தாங்க 120 வருஷம். உங்களுக்கு ஜாதக அலங்காரத்தையே சுருக்கமா புரியும்படியா சொல்றேன். நம்ம நட்சத்திரம் 27 1, அந்த 27 12 ராசிக்குள்ள 1, அந்த 12 ராசி 9 கிரகம் ஆள்றது. இது 9 கிரகமும் ஒரு பீரியட் சுத்துறது பாருங்க. முழுமையா சுத்தி வர 120 வருஷம் ஆகும். ஆக நமக்கு 120 ஆண்டு. அப்ப இந்த மூணுத்தையும் நீங்க கூட்டினீங்களானா 27 நட்சத்திரம் 27, 12 ராசிகள் 12, 9 கோள்கள் 9, இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா 48 வருங்க. அதுதான் ஒரு மண்டலம். மண்டலாதிபத்தியம்ன்றது அதுதான். இப்ப இந்த மண்டலங்களுக்கெல்லாம் சித்தர் மண்டலம் ஒண்ணு இருக்கு, நவகோள் மண்டலம், இதெல்லாம் மண்டலம் இருக்கா மாதிரி சித்தர் மண்டலம் இருக்கு. அந்த சித்த மண்டலத்துக்கு அதிபதி தான் அகத்தியர். அவர் 4 யுகம் 48 நாள் உயிரோட வாழ்ந்தவர். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கார் சூட்சும தரியத்தோட. அவங்களுக்கு எல்லாம் அழிவு கிடையாது. இவர் முச்சங்க வரலாற்றுல முதல் தமிழ்ச்சங்க புலவராக இருந்தவர். தொல்காப்பியருக்கும் மூத்தவர் இந்த அகத்தியர். இவர் வந்து அகத்தியம் அப்படின்றதான ஒரு நூலை எழுதியிருக்கார். ஆனா உயரம் பார்த்தீங்கன்னா 1.25 அடி தாங்க இருப்பாரு. திருக்குறள் கூட 1.25 அடி, ஆனா அகத்தியர் 1.25 அடி தான் இருப்பார். இந்த 1.5 அடி ஸ்கேல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பசங்க வச்சிருப்பாங்க. அதுல அது 1.5 அடி. அதுலயும் 1/4 அடி கம்மி, 1.25 அடி தான் அகத்தியர் இருப்பாருன்னா அப்ப அவருடைய உயரத்தை பார்த்துக்கோ எவ்வளவு தூரம் இருப்பாரு. ஆனா மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று இவர் வந்து சிவனுக்கு ஒப்பாக பேசக்கூடியவர்.
அதனாலதான் இவருடைய பேரே வந்து அகத்தீஸ்வரமுடையார் அப்படின்னு. அகத்தியருடைய திருக்கோவிலுக்கு பேரு அகத்திலே ஈஸ்வரனை கொண்டவர். எல்லாருக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது, ஆனா அகத்தியருக்கு அகத்தீஸ்வரன் என்கிற பேர் உண்டு. இவர் வந்து சிவராஜ யோகியார்கள். நாமெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்குங்க 7 முறை சுவாசிப்போங்க. ஒரு செகண்டுக்கு 7 தடவை சுவாசிப்போம். அது போல ஒரு நொடிக்கு 7 தடவை கண்ணை கொட்டுவோம். இந்த 7 தடவை கண்ணு கொட்டினாதான் உங்க கண்ணு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 7 தரம். ஒரு தரம் கொட்டுறது வந்து ஒரு செகண்டுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்கு. 60ல 7 தரமாவது கண்ணு மூடி திறக்கணுங்க. அதுதான் கண்ணு கொட்டுறது. இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த கண்ணை கொட்டுறதுக்கு இமைப்பொழுதுன்னு பேரு. அது ஒரு செகண்டுங்க. இது இப்படி சிட்டிக. இது வந்து 7 தரம் ஒரு நிமிஷத்துக்கு கண்ணு மூடி திறக்கணும். ஆனா நீங்க இந்த செல்லு, டேப்லெட்டு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், இந்த மானிட்டர்லாம் பார்த்துட்டே இருந்தீங்களா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து உங்க கண்ணை வந்து என்ன பண்ணுன்னா ஈரப்பதத்தை காய வச்சுட்டுனா இந்த இமைகள் மூடாது. கண்ணு ஏன் மூடாது இருக்குன்னா, செத்தவனுக்கு பாருங்க கண்ணு மூடாது, நாம போய் மூடணும் அதை. ஏன்னா அந்த ஈரப்பதத்தை அந்த பாடி வந்து உறிஞ்சிரும். அப்ப கண்ணு திறந்தும் தான் மூடாது, கண்ணை மூடுவாங்க, இவங்க போய் மூடுவாங்க. இந்த இமை மூடுறதுக்கு எதுனா கண்ணில் இருக்கிற ஈரப்பதம் தான். சில பேர் சொல்லுவான் கண்ணுல வந்து ஈரமே இல்லைன்னா, நெஞ்சிலையும் ஈரம் இல்லை, கல்லுல கூட ஈரம் இருக்கும், ஆனா இவன் நெஞ்சில ஈரம் இல்லை அப்படிதான் சொல்றது உண்டு. அப்படி இந்த கண்ணுல ஈரப்பதம் போறது வந்து செல்போனை நோண்டிட்டே இருந்தா போயிடும். அப்போ அதுக்கு பதிலா இறைவனை பார்த்து நாம அனுபவபூர்வமா உணர்ச்சி பூர்வமா சிவத்தை நினைச்சுட்டே இருந்தா அழுதால் உன்னை பெறலாமே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது. கண்ணுல அப்படியே ஜலம் ஆனந்த பாஷ்பம்னு அந்த கண்ணீர் ஊற்றெழும் கண்ணீர் அதனால் வணைந்து வணைந்து ஏத்த வல்லீர் கண்ணீர் வரும். அப்ப அந்த கண்ணீர் வந்தா கண்ணு கொட்டும். 7 தடவை கண்ணு கொட்டினா உங்க கண் டாக்டர் கிட்ட போக வேணாம், உங்க கண்ணு ஆரோக்கியமா இருக்கு. ஆனா அப்படி இல்லைன்னா டாக்டர் கிட்ட காட்டிக்கிறது நல்லது. அது மாதிரி கணக்கு இருக்குங்க. அப்போ இந்த அகத்தியர் வந்து நாமெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 60 தரத்துக்கு மேலேயே மூச்சு விடுவோம். ஹா ஹா ஹான்னு ஒரு 2 நிமிஷம் வாயும் மூக்கையும் கட்டி வச்சிங்களான்னா அப்படின்னு விடுவோம். நம்மளால மூச்சு விடாம இருக்க முடியாது, மூச்சை மொத்தமா விட்டுருவோம். அப்புறம் மூச்சை வாங்கவும் முடியாது. ஆனா அகத்தியர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தரம் தாங்க மூச்சு விடுவார், மூச்சை வாங்குவார். நம்ப முடியுது அவங்களால? அதுதான் அவர் வந்து சித்தர் 18 சித்தர்கள்ல தலைவரா இருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தாங்க அகத்தியர் கணக்கு. அப்படின்னா அப்ப எவ்வளவு யுகங்கள் ஏன் வாழ்ந்தாருன்னா இதாங்க கணக்கு. அப்படி ஒரு கும்பகம் பண்ணுவார். அவர் பிறந்ததே நீரிலே ஒரு குடத்துல தாங்க பிறந்தாரு. நான் ஏற்கனவே திருவானைக்கா நீர்த்தலம் சொல்லி ஆரம்பிச்சேன் அகத்தியருக்கு. அவர் பிறந்ததும் ஒரு கும்பத்துல ஜலத்துல பிறந்தார். மித்ரா வருணன் 2 பேரு. அந்த மித்திரனுடைய வீரியமானது சமுத்திர ஜலம் வைத்த குடத்திலே சிந்தா அதுல இருந்து அகத்தியர் பிறந்தார். குடத்துல இருந்து பிறந்ததுனாலதான் இவர் ஒரு தாயின் வயிற்றுல பிறக்கல. அதுதான் இவருக்கு சிவன் பேரு. சிவன்னா தாய் வயிற்றிலே பிறக்காத மங்களத்தை செய்கிறவன், தான் தோன்றி இப்படி தானே முளைத்தான் கான் அப்படின்றது தேவாரம். தானே முளைத்தான். ஒரு அப்பா அம்மா வந்து கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கல. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. அப்பா அம்மா இல்லாம பிறந்தவன் அவனே எல்லாருக்கும் அப்பா அம்மா, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். குடத்துல பிறந்ததுனால இவருக்கு குடமுனி, கும்பமுனி, கலசமுனி இதெல்லாம் பேர் அவருக்கு. குடமுனி கும்பிடும் தம்பிரானே, கும்பமுனி கும்பிடும் தம்பிரான். அகத்தியர் வந்து அகத்தியர் திருப்புகள்ல அருணகிரியார் பல இடங்கள்ல பாட்டிருக்கார். கலசமுனி கும்பிடும் தம்பிரானே, கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே, குடமுனி கும்பிடும் தம்பிரானே, குருமுனி கும்பிடும் தம்பிரான். அகத்தியர் வந்து முருகனை வழிபட்டார். முருகன் 3 பேருக்கு தாங்க பிரணவோபதேசம் பண்ணார். ஒண்ணு தன் அப்பாவான சிவபெருமானுக்கு 4ஆம் படை வீடான திருவேரகம் என்கிற சுவாமி மலையில பண்ணார். 2வது அகத்திய பெருமானுக்கு பண்ணார். 3வது அருணகிரிநாதருக்கு பண்ணார். இப்படி 3 பேருக்கு தான் முருகப்பெருமான் பிரணவ உபதேசத்தை பண்ணினார். அப்படி இந்த அகத்தியர் வந்து முருகன்
உபதேசத்தை பெற்றவர். ஒரு குடத்திலிருந்து பிறந்தார். மித்ரா வருணனுடைய பிள்ளை, அதனால அவ தான் அப்பா அம்மா அகத்தியருக்கு. ஜலத்திலிருந்து பிறந்ததுனாலே குடத்திலிருந்து பிறந்தா குடமுனி, குருமுனி, கும்பமுனி அப்படிலாம் அழைக்கப்படுறார். கூட வருணனும் பிறந்தான். அந்த வருணனுடைய அம்சமாக வசிஷ்டர் பிறந்தார். ராமாயணத்துல ராமனுக்கு குருவா இருந்தவர் குலகுரு வசிஷ்டர். சூரிய தோன்றலுக்கே அவர் தான் குரு. சூரிய வம்சத்துல பிறந்த அத்தனை ராஜாக்களுக்கும் வசிஷ்டர் தான் குரு. ராமனுக்கு மட்டும் இல்ல, அப்பா தசரதனுக்கும் அவர் தான் குரு, அப்பா அஜனுக்கும் அவர் தான் குரு. அவளுக்கெல்லாம் அப்பாவுக்கு அப்பாவா முதல் புருஷனா இருக்கிற இஷ்வாகுக்கும் அவர் தான் வசிஷ்டர் தான் குரு, குலகுரு அப்படின்னு பேரு. இவரும் அகத்தியரும் அண்ணா தம்பி, ரெண்டு பேரும் ஒன்னா குடத்துல இருந்து பிறந்தவா. அதுதான் ராமாயணத்துல இவர் வசிஷ்டருக்கு அண்ணான்றதுனால வசிஷ்டருடைய சீடனா இருக்கிற ராமனுக்கு அகத்தியர் போய் போர் ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கிறார். பிரயோக மந்திரத்தோட, அஸ்திர சஸ்திர பிரயோக மந்திரத்தோட ஆயுதங்களை கொடுத்து ஆதித்ய கிருதயம் என்கிற அந்த நூலை உபதேசம் பண்றார். இன்னைக்கும் ஆதித்ய கிருதயம் ஸ்லோகம் இருக்கு. அதை யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில விளக்கேற்றி வச்சுட்டு ஸ்நானம் பண்ணு திருநீர் எட்டுண்டு சூரியனை ஒரு செகண்ட் தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆதித்ய கிருதயம் ஸ்லோகத்தை சொல்றாளோ அவர்களுக்கு ஆயுள் நீடிக்கும், வாழ்க்கை நீண்ட ஆயுள் அமையும், தேக ஆரோக்கியம் கூடும், கண் பார்வை தீட்சண்யம், கண்ணில் பார்வையில தீட்சண்யம் உண்டாகும், கண்ணாடி போட வேண்டியதே இல்லை, எல்லாத்துக்கும் மேல இளமை உண்டாகும், நோயில்லாத வாழ்வு. இத்தனை வருதுங்க சூரியனால. இதெல்லாம் ராகவனாகிய வீரராகவனாகிய ராமனுக்கு அகத்தியர் உபதேசம் பண்ணி ராவண சம்ஹாரத்துக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்தவர் அகத்தியர் தான். இவரை ராமாயணத்துல கம்பர் இவருடைய சித்தன் போக்கு சிவன் போக்கை எப்படியெல்லாம் சித்தத்தை சிவன் பால வைத்தார்னு ராமாயணம் காட்டுறது. அதை ஒரு சிலது சொல்றேன். என்று முளதென்று தமிழ் இயம்பி இசை கொண்டான். அகத்தியர் இசைப்புலமை உடையவர். அவர் ராவணனையே இசையால் இன்னிசையால் பாடி வாதத்திலே வென்று ராவணனை ஈஸ்வர பட்டம் பெற்றவன். அகத்தியர் ஈஸ்வர பட்டம் பெற்றவன். ஒரு ஈஸ்வரன் 300 ஈஸ்வரனை வெல்ல முடியுமா அப்படின்னா வெல்ல முடியாது. ஆனால் ராவணேஸ்வரனை அகத்தீஸ்வரன் வென்றான் அப்படின்னு சரித்திரம் பேசுறது. வாதத்தினால் வென்றான், இசையால் வென்றான். ஏன்னா அவன் ஈஸ்வர பட்டம் இருந்தாலும் ராவனிடத்துல தீய ஒழுக்கம் இருந்தது. அகத்தியரிடத்துல அது இல்லாததுனாலே இவர் ஒழுக்கத்தினாலே ராவணனை விட இசையாலே உயர்ந்தார். இந்த ஒரு சரித்திரத்தை சித்தத்தை சிவன்பாலே வைத்தாலும் ஒழுக்கம் உடையாருக்கே ஊற்றாக சிவன் தென்படுவான் என்பதற்கு இந்த ராவண அகத்தியன் உடைய இதுவே சித்தன் போக்கு சிவன் போக்குக்கு சான்று. அகத்தியன் வென்றான், ராவணன் தோற்றான். ரெண்டு பேருடைய பேர்லயும் ஈசன் இருக்கார். ரெண்டு பேரும் ஈஸ்வர வழிபாட்டில் தலை சிறந்தவர்கள். கூப்பிட்டா ஈசனை நேர வருவான். ஆனால் அகத்தியம் வென்றான்னா அகத்துல ஈசனை சித்தன் போக்கு சிவன் போக்காய் வைத்தான். அவனுடைய சித்தம் மங்கையர் பால் சென்றதனால் கெட்டான். இது ஒரு சித்தன் போக்கு சிவன் போக்கு. இரண்டாவது, தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான். எந்த சிவனுடைய கண்ணிலேந்து வந்த முருகப்பெருமான் அவர் அப்பாவுக்கே தகப்பன் சுவாமியாக சிவசுப்பிரமணியன், தகப்பன் சுவாமி, பாலகுருநாதன் அப்படிலாம் சுவாமி முருகப்பெருமானுக்கு பேரு. அப்படி அப்பாவுக்கே பிரணவோபதேசம் பண்ணார். அந்த பிரணவோபதேசத்தை அகத்தியரும் பெற்றார். அப்ப அப்பாவுக்கு தமிழ் தந்த முருகன் அகத்தியனுக்கும் தந்தானா இவரும் சிவனும் ஒண்ணு என்று தெரியறதா? சிவனுக்கு பிரணவம் சொன்ன அந்த முருகன் அகத்தியருக்கும் பிரணவம் தருகிறார்னா அப்பா தானத்துல வச்சிருக்கார் அப்படின்னு. முருகன் குருவா இருந்தா அப்பாவுக்கே பிள்ளை குருவானான். அது மாதிரி அகத்தியருக்கு குருவாகி முருகப்பெருமான் அகத்தியரை காட்டி கொடுத்தா. உண்மையிலே அகத்தியர் பாத்தீங்கன்னா சித்தர்கணத்துக்கு தலைவன்னு சிவனுக்கு நிகரானவர்னு அகத்தீஸ்வரன் கூப்பிடுறோம். முருகனுக்கே சீடனா இருந்து முருகன் பக்தன் நினைக்கிறோம், அவர் உபதேசம் பண்ணார். ஆனா அகத்தியர் சாக்த வழிபாட்டில அம்பாள வழிபட்டவர் அகத்திய பெருமான். இது எங்க தெரியும் அப்படின்னா சாக்த வழிபாட்டில அகத்தியர் தான் மூலகுருநாதன். அந்த அகத்தியர் அயக்ரீவர் என்கிற ரூபம் எடுத்த திருமால்
அந்த லலிதா திரிபுர சுந்தரியினுடைய சகசிரநாமத்தை அகத்தியருக்கு உபதேசம் பண்றார். லலிதா உபாக்கியானம்ன்றது பிரம்மாண்ட புராணத்துல முக்கியமான உபாக்கியானம். இந்த லலிதா சம்ஹிதையில லலிதா உபாக்கியானத்துல லலிதா சகசிரநாமம் லலிதாம்பிகைக்கு 1000 திருநாமம் சொல்லியிருக்கு. பிரம்மாண்ட புராணம் சொல்றது. அந்த 1000 திருநாமத்தை சொல்லவர் யாருன்னா குரு அயக்ரீவர், ஞானத்துக்கு அதிபதி. அதை கேட்டவர் யாருன்னா அகத்தியர். அப்போ ஒரு சக்தி வழிபாட்டில் சிறந்தவர் இந்த அகத்தியர். 7 பேர் சக்தி வழிபாட்டில் சிறந்தவர். துர்வாசர், பராசரர், அகத்தியர், 7 பேர் இருக்கா. அதுல அகத்தியர் முதன்மையானவர். சக்தி வழிபாடு இவருக்கு பிரதானம். அம்மாவை வணங்கக்கூடியவர், ஆனா அப்பாவா கும்பிடப்படுகிறார். பிள்ளையான முருகன் இவர் குருநாதரா இவருக்கு உபதேசம் பண்றாருன்னா அப்ப எல்லாமா இருக்கிறவர் அகத்திய பெருமான். தடற்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் தந்தான், சித்தன் போக்கு சிவன் போக்கு. சிவன் மட்டும் இல்ல, சிவன் தந்த பிள்ளையிடத்திலேயும் உபதேசம் பெற்றான். சித்தத்தை சிவன் பாதை வைத்தாருக்கு அடியேன். அதுக்கடுத்து பாருங்க, வாதாபி கண்மண்ணம் காயம் இனிதுண்டு அழகில் ஆரிடர் கலைந்தான். ராமாயணத்துல இந்த கதை வருது. அகத்தியருடைய பெருமை ராமாயணம் முழுக்க பேசப்படுறதுங்க. ராமாயண காவியமே சித்தர்கள், முனிவர்கள், முனிக்கணங்களுடைய பெருமையை ஒரு மனிதனான ராமன் உலகத்துக்கு தர்மத்தை காட்டுறதுக்காக எடுத்த அவதாரம் தான் ராமாயணம். அதுல முழுக்க முழுக்க சித்தர்கள் பெருமையும் முனிகணங்களின் பெருமையும் தான் ராமாயணத்துல பேசப்படுறது. அப்படி இந்த வாதாபி அப்படின்னு எப்படி அடக்கினார்னு அகத்தியருடைய கதை ராமாயணத்துல கம்ப நாட்டாழ்வார் சொல்றார். கம்பர் சித்தன் போக்கு சிவன் போக்கு. இந்த வாதாபி வில்வல்லவன் அப்படின்னு 2 பேர் அண்ணா தம்பிங்க, ட்வின்ஸ். ஒரு அரக்கர் குலத்துல ஒரு அரக்கிக்கு 2 பிள்ளை பிறந்தான். ஒருத்தன் பேர் வாதாபி, இன்னொருத்தன் வில்வல்லவன், வில்லுல வல்லவன். இந்த வில்வல்லவன் என்ன பண்ணுவான்னா வாதாபியை ஒரு ஆடா மாத்த வைப்பான். அரக்கர்களுக்கெல்லாம் மாயா சக்தி உண்டு, மாயாதாரம் பண்ணும். இந்திரஜித்தினே திறந்தான், ராவணம் பிள்ளை, கும்பகர்ணன், இவரெல்லாம் மாயா சித்துக்கள்ல வல்லவர்கள்னு ராமாயணம் பேசுது. இவன் மாய வித்தையினால அவன் ஒரு ஆட்டா மாழ வச்சு இந்த வில்வலவன் ஆட்டை சமைச்சு கறியாக்கி உணவாக்கி அங்க வரப்போக்கூடிய காட்டுல வரக்கூடிய அந்த யதிகள், முனிவர்கள், சித்தர்கள் இருக்காங்களே, அவங்கள விருந்தாளியா தன்னுடைய குடிசை கூட்டின்னு விருந்து போடுவாங்க. அப்படி உட்காருங்க, விருந்து போடுவாங்க. அப்படி விருந்து போடும் பொழுது இவங்க படைக்கிற கறி எதுன்னா பிள்ளைக்கறி படைத்தானே கணபதீஸ்வரம் என்கிற செங்காட்டங்குடியில சிறுதொண்ட நாயனார் பார்த்திருக்கோம் இல்லையா. தன் பிள்ளையே கறி சமைத்து வைரவ சன்னியாசியா சிவனுக்கு கணபதீஸ்வரத்துல கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அது மாதிரி பிள்ளைக்கறி மாதிரி தமையன் கறி அப்படின்னு தன் தம்பியே மரக்கறி சமைத்து அகத்திய பல ரிஷிகளுக்கு இடுவான். அவர்களும் நன்னா ருசியா சாப்பிட்ட உடனே இவன் வயிற்றுக்குள்ள போன உடனே வாதாபி வெள்ளவாடான்னு கூப்பிடுவான் இந்த வில்வலவன். அவன் தானே கரியா இருக்கான். உடனே செத்தாரை மீட்டிங்கே எழுப்பிடல் வேண்டும். இந்த வள்ளலார் சொல்லியிருக்கார். ஒரு வள்ளலார் சித்தன் நினைத்தான்னா சித்துக்கள்ல ஒண்ணு செத்த பிண்டமா இருக்கிறவனை கூட உயிர் கொடுத்து எழுப்ப முடியும். அது மாதிரி எழுப்பினதுதான் சமய சஞ்சீவினின்னு சொல்லக்கூடிய சஞ்சீவினி மூலிகைகளை ஆஞ்சநேயன் கொண்டு இறந்தான் என்று நினைத்த மாயத்துல வீழ்த்தப்பட்ட இந்திரஜித்தினால வீழ்த்தப்பட்ட ராமலக்ஷ்மணனை உயிர்ப்பித்தான். அப்ப அவ 2 பேர் மட்டும் உயிர் பிழைக்கல, அந்த சஞ்சீவினி மலையே தூக்கின்னு வந்ததுனால அந்த காத்த முகர்ந்த செத்து போன அத்தனை வானரங்களும் திரும்ப உயிர் பெற்றதுன்னு ராமாயண யுத்த காண்டம் பேசுறது. அப்போ ஒரு மூலிகை செத்தவரை உயிர்ப்பிக்கிறதுனா அந்த மூலிகையை பத்தி தெரிஞ்சவர்கள் சித்தர்கள். அப்போ ஒரு பிண்டத்தை கூட உயிராக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள் சித்தர்கள். அதுதான் வள்ளலார் பண்ணா சித்தாரை மீட்டிங்கு எழுப்பிடல் வேண்டும், செத்தவரை மீட்க முடியும். நம்ம தேவார முதலிகளா இருக்கிற 4 செத்தவரை உயிர்ப்பிச்சிருக்காங்க. ஞானசம்பந்தர் பாருங்க, கபாலீஸ்வரத்துல பூம்பாவை என்கிற சாம்பலா இருந்த குடத்துல இருந்த சாம்பலை பூம்பாவை பெண்ணா உயிர்ப்பிச்சிருக்காரு. நாம வாழ்ந்த கலியிலே ஞானசம்பந்தர் செத்தாரை மீட்டிங்கு எழுப்பிவிடல் வேண்டும். நாவுக்கரச நாயனார் திங்களூரிலே அப்பர் பெருமானாக பாம்பு தீண்டி இறந்த அப்பூதியடிகள் மகனை திரும்ப உயிர்ப்பிச்சிருக்காருங்க. சந்திரனுடைய நவகிரக தலம் திங்களூர், இங்க உயிர்ப்பிச்சிருக்காரு, நாவுக்கரசர் பண்ணிருக்காரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கரைக்கால் முதலை தரச்சொல்லு காலனையன்னு முதலை உண்ட பாலகனை திருக்கொப்புளியூர் அவினாசி என்கிற தலத்துல உயிர்ப்பிச்சிருக்காருங்க. இது மாதிரி 4 பண்ணியிருக்காங்க.
அப்ப செத்தவரையும் மீட்க முடியும். அப்போ பிண்டமா இருந்த வயிற்றுக்குள்ள போய் சாட்டவன வாதாபி வெளில வாடான்னா இவன் மறுபடியும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆடா அந்த கொம்பால அவன் வயிற்ற கிழிச்சின்னு வெளில வந்துருவான். இப்ப யார உண்டானோ அவன் செத்து போயிடுவான். அவனை இவா 2 பேரும் சாப்பிடுவான். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், இவன் தான் அரக்கனாச்சு, நேரவே அவனை பிடிச்சி கைய காலை உடைச்சி சாப்பிடாம இவனை ஒரு சாப்பாடு பண்ணி அவன் வயிற்றுக்கு போட்டு அவன் சாட்டு அப்புறம் இவன் உயிர் கிழிச்சு, இது எதுக்கு தலை சுத்தி நம்ம வாயில போடணும்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர்களுக்கெல்லாம் சாபங்க. அவங்க சாபம் முனிவரை நீங்க தொட்டீங்கன்னா கெட்டீங்க. ஏன்னா சித்தர் கணத்தை நேரடியா தாக்குதல் பண்ண முடியாது, தாக்குதல் பண்ண முடியாது. அப்போ இப்படி மாயாஜாலத்துலதான் வீழ்த்த முடியும்னு மாய தந்திரங்களால வீழ்த்துகிறவர்கள் அசுரர்கள். அதுதான் பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அவனையும் மாயத்திலே வீழ்த்துறேன்னு மாயத்துக்கு மாயம் வைத்தான். மோகினி அவதாரம் அதுக்குதான் எடுத்தான் பகவான் கிருஷ்ணன். அப்படி இவர்களை நேரடியா அகத்தியர் சித்தர்கள் எல்லாம் தொட முடியாது. அப்போ ஒரு ஆடு மாதிரி பண்ணி உணவு சமைத்து போட்டு அதை சாப்பிட்ட பிறகு அவங்க உண்டு மயக்க நிலையில இருக்கும்போது வெள்ளவாட வயிற்ற கழிச்சு சாகடிக்கு இது மாதிரி பண்ணான். இவன் என்ன நினைச்சா, எல்லாரும் ஒண்ணு நினைச்சா. ஆனா நாம ஒண்ணுதான், நம் குருநாதன் ஒண்ணுதான். அவரும் திருநீர் போட்டிருக்காரு, அவரும் உத்ராட்சம் போட்டிருக்காரு, அவரும் நம்மள மாதிரி காவி வேட்டி சட்டை போடுறாரு. ஆனா நானும் குருநாதன் ஒண்ணும் நினைக்க கூடாதுங்க. நாமெல்லாம் நெகட்டிவ் ஒயர், அவங்க பாசிட்டிவ் ஒயர். நாம அவங்க கிட்ட இருந்து பவர் எடுக்கலாமே தவிர நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்கள நேரடியா தொட்டா 440 ஆகி 220 + 220 440 ஆச்சுன்னா பட்டுன்னு அப்படியே பல்பு வெடிச்சு சதறி போயிடும். அந்த மாதிரி நம்ம உடம்பு சதறி போயிடும். இது ராமாயணத்துல ஒரு காட்சி இருக்கு. மதங்களுடைய சாபத்தால வாலி அந்த மலை மேல வந்தான்னா அவன் தலை வெடிச்சு சதறி போயிடும்னு சாபம் கொடுத்தார். அதனாலதான் வாலி எல்லா இடத்துலும் போவான், அந்த மலை மேல மட்டும் போக மாட்டான், கிஷ்கிந்த மலை மேல. அதை தெரிஞ்சுதான் சுக்ரீவன் வாலிக்கு பயந்து கிஷ்கிந்த மலை மேல போய் ஒழித்தான் அப்படின்னு நம்ம சரித்திர ராமாயணம் பாய்ச்சிரும். அப்போ அவர்கள்லாம் குருநாதனை நாமளும் ஒன்றும் நினைக்கப்படாது. அவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள், சிவமே ஆனவர்கள். சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கு அடியேன், அவர் பாதத்தை பிடிக்கணுமே தவிர அவரை போல நானும் ஆவேன்னு பிடிச்சோன்னா நாராயணன் பிரம்மாவும் நானும் சிவனை பிடிப்பேன்னு பிடிச்ச கதை ஆயிடுங்க. அதனால அகத்தியரை போய் என்ன பண்ணா, எல்லாரும் போலதானே இவரும்னு அவரை இதே மாதிரி பண்ணி விருந்து கழிச்சு வாதாபி சாப்பிட வச்சான். அவர் முக்காலம் உணர்ந்தவர், முக்கோல தாங்கினவர். அதனால என்ன பண்ணார், வயிற்றுல சாட்ட உடனே ஒரு ஏப்பம் விட்டார். ஜீரணோ பவ அப்படின்னு சொல்லி தன்னுடைய அமுத கரத்தால வயிற்ற தடவினார். வயிற்ற தடவின உடனே இந்த வாதாபி கூழா இருந்தார் பார்த்தீங்களா, அவ அப்படியே குழைந்து தண்ணீரா போய் உருவமே கரைந்து போயிடுத்துங்க. கரைந்து போன உடனே நம்ம உடம்புல 3 இடத்துல வெப்பம் இருக்கு. ஒண்ணு நெத்தி பொட்டுல, அதனாலதான் குங்குமம் வைக்கணும் அங்க. 2வது கழுத்துல சந்தனம் பூசணும். 3வது வயிற்றுல. இந்த உந்தி கமலை எப்பவுமே குளிர்ச்சியா வச்சுக்கணும். எப்பவும் நிறைய சாப்பாடை போட்டு அடைக்கப்படாது. எப்பவுமே ஒரு எரியிற நெருப்பு அடுப்பு மாதிரி தாங்க நம்ம வயிறு. அதுல வச்சிருக்க ஒலை மாதிரி தான் நம்முடைய உடம்புல இருக்கிற இந்த குடல், வயிற்று குடல். அதுல கொஞ்சம் கொஞ்சமா அரிசி போட்டீங்கன்னா வெந்து அமுதமாகும், உயிரை வளர்க்கும். ஆனா நெருப்புல மொத்தமா 1 கிலோ அரிசியை தூக்கி கொட்டினீங்களான்னா 4 விறகு சொல்லில அது பிடிப்பிடியா போட்டா அத்தனையும் அது பஸ்மம் பண்ணும், 4 விறகு சொல்லியே. ஆனா மொத்தமா கொட்டினீங்கன்னா அந்த நெருப்பே அணைஞ்சு போயிடும். அது மாதிரி இந்த உயிரை வளர்க்கும் உபாயம் வளர்ந்து உயிரை வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்னு திருமூல சொல்றார். அப்போ உணவு முக்கியம்தான், ஆனா அதை கொண்டு போய் டம்ப் பண்ணக்கூடாது. கிடைக்காத கிடைச்சிருக்குன்னு போட்டு டம்ப் பண்ணீங்களா அதுவே மூச்சு முட்டி ஃபுட் பாய்சன் ஆகி அதுவே உயிருக்கு ஊராகிறது. இதெல்லாம் தெரிந்து வளர்க்கணும் உடம்ப. அப்படி என்ன பண்ணா, ஜீரணோபவன் ஜீரணம் பண்ணிட்டார். பண்ண உடனே வாதாபி வெள்ளவாடா வெள்ளவாடான்னா அவன் சொன்னா, யாரை கூப்பிடுறேன்னா உடனே சொன்னார், இல்லை உன் உடம்புக்குள்ள இருக்கிறது மாமிச பிண்டம் இல்லை, என்னுடைய அண்ணன் வாதாபி இருக்கான், அவன் கூட்டா கிழிச்சுன்னு வருவானா. கிழிச்சான், அவனால ஒன்றும் பண்ண முடியாது, நான் அவனை ஜீரணம் பண்ணிட்டு வேற வேலையை போய் பாருன்னா. அப்பதான் தவற உணர்ந்து அகத்தியர் காலில் போய் விழுந்தான். நீங்க யாருன்னா, சித்தத்தை சிவன்பாலை வைத்தவன், சித்தன் போக்கு சிவன் போக்கா இருந்தவன், நீ சிவன் கிட்ட கை வச்சிடடா, உன்னால இந்த வம்சம் வளர்க்க முடியாது, அழிஞ்சு போயிட்டே அப்படின்னு சொல்லி வேற வேலையை பாருனா. அதுக்கு அடுத்ததாக மதுரையில திருக்கல்யாணம் நடந்தது. இறைவன் சிவபெருமான் மீனாட்சி அம்மைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கையிலையை விட்டு அந்த மதுரைக்கு திரு ஆலவாய்க்கு இறங்கி வர்றார்.
உடனே அவருடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்கு தேவகணங்கள் பூதகணங்கள்ல இருந்து அண்ட சராச்சரங்கள் இருக்கக்கூடிய எண்ணீராயிரத்து யோனி பிறப்புடைய ஜீவர்களும் அங்க கூடின உடனே அவருடைய அந்த வட புலம் இருக்கு பாருங்க, அது உயர்ந்து தென்புலம் தாழ ஆரம்பிச்சிச்சு. உடனே அகத்தியரை கூப்பிட்டு மீனாட்சி அம்மை நிலை கொள்ளாம தடுமாறுதே, கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே, என்னன்னா கவலைப்படாதே, இதுக்கெல்லாம் ஒரு சூட்சுமதாரி ஒருத்தர் இருக்கார், அவரை அனுப்பினா சரியாயிடும்னு சிவபெருமான் கூப்பிட்டு இந்த அகத்திய பெருமான, அப்பா சித்தத்தை சிவன்பாலை வைத்தவனே, சித்தன் போக்கு சிவன் போக்கு, நான் சிவன் சொல்றேன், நீ ஒருத்த மட்டும் கல்யாணத்தை பார்க்காம இதுக்கு எதிர் திசையா இருக்கிற தென் திசைக்கு நீ போனியானா என் கல்யாணம் நல்லா நடக்கும்னா. அகத்தியர் பார்த்தார், நான் 1.25 அடிதான் இருக்கேன், திருக்குறள் கூட 1.25 அடி, நான் 1.25 அடி இருக்கிற குருமுனி கும்பமுனி கலசமுனி பொதியமுனி குள்ளமுனின்னு இருக்கக்கூடிய நான் ஒருத்தம் போறதுனால இத்தனை ஜனங்கள் இருக்கிற பகுதி எப்படி ஐயா தாழும்னா, வடபுலம் தாழ நான் ஒருத்தம் போகணுமா போதுமா அப்படின்னா. சாமி சொன்னார், சிவன் போக்கு சித்தன் போக்கு, சித்தன் போக்கு சிவன் போக்கு, உன்னை சொல்றது நான் தானே, நம்பினாருக்கு நடராஜன், நம்பினியானா போனா. உடனே நடராஜா அப்படின்ட்டார். உடனே சித்தராஜாவா இருக்கிறவன் நடராஜன் சொல் கேட்டு நடந்தான், வடபுலம் விட்டு தென்புலத்துக்கு நடந்தான். இவன் தடுக்கிறதுக்காக மேருமலையிலிருந்து புறப்பட்ட அகத்தியரை தடுக்க விந்திய மலை எதிர்க்க குறுக்க வந்தான். எப்படி ராவணன் நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு சந்திரகாசம் என்கிற மனோரதம் ஒன்ன பிரம்மா கிட்ட வரமா வாங்கி பெற்றான், மனோரதம்னு பேரு. அவன் அதுல ஏறி உட்கார்ந்தானே எங்க நினைக்கிறானோ அந்த இடத்துல உடனே போய் லேண்ட் ஆயிடும், அவ்வளவு வேகமா போகும் ராவண ரதம். அந்த ரதத்துல ஏறி சந்திரகாசன்ற வாழை எடுத்துட்டு இவன் தேவர்களை எல்லாம் சிறப்படுத்தினவன் லங்கேஸ்வரன். நவகோள்களை 9 நவகிரகங்களையும் தன்னுடைய சிம்மாசனத்துல படிக்கட்டா போட்டுட்டவர் ராவணன். அதான் அவனை அழிக்க யாரால முடியல. ஏன்னா 9 கோள்களை தன்னுடைய படிக்கட்டுகளா போட்டு மிதிச்சு ஏறி உட்கார்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணவன் ராவணாந்தகன். அவன் ஈஸ்வர பட்டம் பெற்றவன். ஆனா அவன் என்ன பண்ணா, கைலாசம் குறுக்க இருக்குன்ட்டு அதையே பெயர்த்து அப்புறப்படுத்தி போகணும்னு நினைச்சான். அதான் அவனுடைய செருக்கு, இந்த ஆணவம். இந்த 4 வரக்கூடாது. முதல்ல சொன்ன மாதிரி இருக்கும், சித்தம் புத்தி அகங்காரம் அந்த கரணம் என்கிற இந்த 4ல அகம்பா வரக்கூடாது. அகம்பா அகம் பாவம் ஆயிடும். இவன் என்ன நினைச்சான், எல்லா மலையும் பெயர்த்துட்டு நேர் வழியில போற மாதிரி கைலாசத்தையும் பெயர்ப்பேன்னு பெயர்த்தான். ஆனா பகவான் கால் கட்ட விரல் நுனியால கையிலை அப்படியே அழுத்தினார், ராவண அடியில மாட்டின்றான். மிக ஞானசம்பந்தருடைய பாடல், நாவுக்கரசுடைய நாயனாருடைய பாடல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈற்று பாடல்லையும் ராவணன் கையிலை எடுத்த பெருமையை பேசியிருப்பார் தேவாரத்துல. அவர் 3 திருமுறையில, 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை 4ஆம் திருமுறை, இந்த 3லயும் நாவுக்கரசு நாயனார் ராவணனுடைய பெருமையை பேசுறார். சிவனுடைய மலையே பெயர்த்தவன் ராவணேஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரனுடைய தன்மைய பேசுறார். ஆனா புத்தி அவனுக்கு சிவன் பால் இல்லாம புறத்தே போயிடுச்சு, அதனால கெட்டான் ராவணன். ஸோ அவன் காலில் அழிந்தினான். அகத்தியர் அந்த மாதிரி செருக்கோட வந்தது. உடனே அகத்தியர் சொன்னார், நான் சிவகாரியமா போயின்னு இருக்கேன். எப்படி ஆஞ்சநேயர் லங்கைக்கு போறதுக்காக ஆகாசத்துல பறந்து போகும்போது இந்த ஆகாசத்துல பறக்கிறதெல்லாம் 8 விதமான சித்துக்கள்ல ஒண்ணு, அது லகிமான்ற சித்து, அப்படியே லகுவாக்கிக்கிறது, பலூன் மாய் பறக்கிறது. நம்மளாலே முடியும், ஆனா அதை உடம்ப நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கணும். அது மாதிரி ஆகாசத்துல பறக்கும் போது எத்தனையோ தடைகள். நாக அசுர குலத்தை சேர்ந்த சிம்மிகைன்னு ஒருத்தி வந்தா, சுரசைன்னு ஒருத்தி வந்தா, அது மாதிரி ஒரு மலை ஒண்ணு குறுக்க வந்தது. இப்படிதான் ஆஞ்சநேயர் பல தடை. ஆனா அவர் சொன்னார், நான் ராமகாரியமா போறேன், எனக்கு வழிவிடுங்கன்னா அத்தனையும் பொடியாக்கி ராமகாரியத்தை லங்கைக்கு போய் முடித்தார். இது சொல்லிங் செல்வன்னு காரிய சித்திக்கு அனுமான்னு கொண்டாடுறோம். அகத்தியர் புறப்பட்ட போது இந்த விந்திய மலை குறுக்க வந்தது. உடனே சொன்னார், விந்தம் விந்தம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஆனா அவர் சொன்னார், நாம எவ்வளவு உயர்ந்தாலும் சிவனுடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்கணும். இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கன எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு, சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்று இருமாந்திருப்பன் கொலோ. நாம எப்ப இருமாந்திருக்கலாம்னா,
சிவன் சேவடி கீழே போய் உட்கார்ந்துட்டா இருமாந்திருக்கலாம். காரைக்காலமையார் பாருங்க, என்றும் அடிக்கீழ் இருக்கவென்று பிறவாமை வேண்டும் இன்னும் பிறப்புண்டேன், உனையென்றும் மறவாமை வேண்டும் மற்றொன்றும் வேண்டும், நான் அறவா நீ ஆடும்போது உன் அடிக்கீழ் இருக்க வென்றார்னு திருவாலங்காட்டுல திருவாதிரையில நிக்கும் நம்ம பார்க்கிறோமே. அந்த வடப்பெருங்கோவிலுடையான போல ஆலங்காட்டு ஈசன் திருவாதிரையானுடைய அபிஷேகத்துல நள்ளிரவு முழுக்க அபிஷேகங்க அவருக்கு. இப்போ காரைக்காலமையார் பாதத்தின் கீழே இருந்து நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதையே வரமா கேட்கிறார். பிறப்பு வேணும்னா எனக்கு உன் பாதத்தின் கீழே பிறப்பு கொடு, அதுதான் உயர்ந்த பிறப்பு. சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி பிறர்க்கு ஈகைக்கு என்று என்னை படைத்திலேயே பொக்க குடிலில் புகுதாவரை காவிக்கடல் செக்க சிவந்த கடல் வீடு தந்து என்னை ஆண்டருள்னு கந்தர் அலங்காரத்துல அருணகிரியா பாடுறார். அதாவது இந்த 9 ஓட்டை இருக்கிற பொக்க குடிலில் புகுதாவகை, உடம்புக்குள்ள மறுபடியும் பறக்காதவண்ணா உன்னுடைய செக்க கடல் வீடு தந்தருள். கடல் வீடுன்னா பாத மோட்சம், இந்த பாதத்தின் கீழே என்னை வச்சுக்கோன்றார். எல்லாரும் பாடுறாள். அகத்தியர் என்ன பண்ணார், விந்தம் விந்தம் நீ உயர்ந்துன்னு போகக்கூடாது, அது எங்க இருக்கணும்னா பாதார விந்தத்துக்கு கீழே இருக்கணும். விந்த எப்பவுமே பாதாரத்தின் கீழே இருக்கணும் அப்படின்னு தன் காலால ஓங்கி ஒரு மிதி மிதித்தார். சிவன் மிதித்தார், கைலாச மலையே அழுந்தி ராவணன் அகப்பட்டார். அகத்தியர் மிதித்தார், இந்த விந்திய மலையே அடங்கி போச்சு. அப்ப சிவனுக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு, சிவனுடைய போக்குக்கு ஈக்குவலா சித்தனாகிய அகத்தியருடைய போக்கு. காலாலே கையிலேயே அழுத்திய அந்த கண்ணுதலானை போல காலாலே விந்தியத்தை அடக்கியவன் விந்தியாச்சலமுடையான அகத்தியருக்கு பெருமை. அவ அழுத்தின உடனே சொன்னா, சுவாமி உங்க பெருமையை அளவிடற்கரியது, நான் சாதாரண 1.25 அடின்னு நினைச்சேன், ஒரு காலாலேயே நான் அழுத்திட்டேலே, இந்த அடிக்கே போதும். எப்படி மகாபலி ஒரு அடியால மண்ணளந்து ஒரு அடியால விண்ணளந்து வாமனன் 3வது அடிக்கு எங்கடா அடினா என் தலையிலே வச்சுக்கோனா, ஏன்னா உன் கால் படாத இடம் மேலே இல்லை கீழே இல்லை, ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, செருக்குடை என் தலை, அதுலயே வச்சுட்டியானா 3வது அடி பூர்த்தி ஆயிடணும்னு பகவான் அவன் தலையில காலை வச்சார், அழுத்தினார். அது மாதிரி விந்தியத்தை அழிக்கணும்னு, சுவாமி இனிமே உங்ககிட்டயும் வாலாட்ட மாட்டேன், சிவன் அடியார்கிட்டையும் வாலாட்ட மாட்டேன், சிவன் கிட்டையும் அபச்சாரப்பட மாட்டேன், இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ சித்தன் போக்கு சிவன் போக்கு, இந்த சிவமாக்கி என்ன ஆட்கொண்டீரே, இனிமே என்னுடைய போக்கு சித்தனாமையும் உம்முடைய போக்குன்னு உடனே அவர் சொன்னார், நான் தென்புலம் போறேன் வடபுலம் தாழ்வதற்காக, நான் திரும்பி வர வரை நீ வளரவே கூடாது அப்படின்னா. ஆனா அவர் போனவர் திரும்பி வரவே இல்லைங்க. அப்படியே நேரம் அம்பாசமுத்திரத்து பக்கத்துல போய் புதிய மலைன்ற மலைத்தொடர்ல உட்காந்துட்டா, இன்னைக்கும் நீங்க அம்பாசமுத்திரம் போனீங்கன்னா பாபநாசம்னு அங்க நீர்வீழ்ச்சி இருக்கு, மேல அகத்தியர் இருக்கார், பால்சில லோபாமுத்திரையோட போனா சேவிக்கலாம். காட்டாறு மாதிரி இந்த வெள்ளம் வருது. காரணம் அகத்தியருக்கு என்ன ஒரு அளப்பருங்கருணையே, இவர் மீனாட்சி கல்யாணத்துல அகத்தியரை மட்டும் அங்க அனுப்பினார்னா, இந்திரன் ஒரு சமயம் கால யவனன் அப்படின்றவன காலகேயர்கள் வம்சத்துல வந்தவன், அவனை அழிக்கவே முடியாதுங்க. அவன் நீர் உருவம் எடுத்துட்டு கடலுக்குள்ள போய் பகிர்ந்துருவான், நெருப்பு உருவம் எடுத்துட்டு அக்னி மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிருவான், வாயு உருவம் எடுத்துட்டு வாயு மண்டல பூந்து, பஞ்சபூதங்கள் என்ன ரூபமானா எடுப்பான் காலகேயர்கள் அப்படின்னு ஒரு தெரிந்தான். இந்த காலகேயரை கொல்றதுக்காக இந்திரன் என்ன பண்ணா, மித்திரன் இந்திரனுடைய பிரதிநிதி, அவருக்கு இவர் பிள்ளைன்றதுனால அகத்தியர்கிட்ட பிரார்த்தனை வச்சான் இந்திரன், அப்பா உன்னுடைய பிறப்புக்கு நான் ஒத்தாசை பண்றதுனால நீ எனக்கு ஒத்தாசை பண்ணும், இந்த 7 கடல்ல எங்கேயோ காலகேயர் பூந்துருக்க, அவனை வெளி கொள்ளணும்னா 7 கடலையும் வத்த பண்ணினாதான் அவனை கொல்ல முடியும், அது ஒன்னால மட்டும்தான் முடியும்னா. 7 கடலை குடிக்கிறதுனா முடியுமாங்க? ஒரு கடல்ல ஒரு சொம்பு தண்ணியே நம்மளால குடிக்கும், உப்பு கரிக்கும். 7 விதமான கடல் இருக்கு, அதாவது கருப்பஞ்சாற்று கடல், நன்னீர் கடல், பால் கடல், தேன் கடல், தயிர் கடல், உப்பு கடல். பாருங்க, இதுல எல்லா கடலையும் கண்ணுக்கு தெரியாத வச்சுட்டான் பகவான். உப்பு கடலை மட்டும் நம்ம கிட்ட வச்சிருக்கான். டிஃபரெண்டா பால் கடலை வச்சிருந்தா மாதவரம் பால் பண்ணைக்கு எவனும் போக மாட்டான், ஆவின் பால் வாங்க மாட்டான், கடலே வத்த பண்ணிருப்பான். கருப்பஞ்சாற்று கடல் வச்சிருந்தா எல்லாத்தையும் கூறு போட்டு சாப்பிட்டுருப்பான். ஆனா உப்பு கடல்னா யாரும் தொடாம இருக்கான். அதாவது கடவுள் என்ன பண்ணா, தயிர் கடல், பால் கடல், தேன் கடல், நன்னீர் கடல், கருப்பஞ்சாற்று கடலாம் இவன் கண்ணிலே கடாத பார்த்துட்டு உப்பு கடலை மட்டும் இவங்கிட்ட வைடா, இவனும் உப்பரிச்சு போகிறவன் அவன் அந்த உப்புலயே போட்டோம்னா, அது காரணத்தோடு வச்சிருக்கான் பாருங்க. அது மாதிரி இல்லைன்னா பிளாட் போட்டு வித்திருப்பான் இவன். அது மாதிரி அந்த 7 கடல் சமுத்திரத்தை ஒரு கையில உத்தரணி தீர்த்தம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி
அப்படியே பானம் பண்ணிட்டாருங்க. பண்ண உடனே 7 கடல் தீர்த்தமும் வத்தி போன உடனே காலகேயருக்கு ஒடுங்க இடம் இல்லை. இந்திரன் அவனை வதம் பண்ணா. திரும்ப அகத்தியர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா, இந்த உலகுயிர் வாழ அந்த தீர்த்தத்தை திரும்ப வெளில விடுனா. உடனே உண்ட தீர்த்தத்தை மறுபடியும் அகத்தியர் வெளியே விட்டார். இந்த சித்து அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். சித்தன் போக்கு சிவன் போக்கு. உண்ட 7 கடலையும் திரும்ப வெளியே விட்டார். அப்ப 7 கடல் தண்ணி எவ்வளவு வெயிட்டு? இந்த 3 பக்க ஜலம், ஒரு பக்க நிலம் தான் தீபகற்பம் நம்ம பாரத தேசம். அப்போ 3 பக்க கடல் எவ்வளவு? ஒரு கால் பங்கு நிலம் எவ்வளவு? அப்ப இந்த கால் பங்கு நிலத்துக்கு 3 கடலையும் குடித்த அகத்தியர் ஒரு பக்கம் போன உடனே இந்த தென்புலம் உயர்ந்தது, வடபுலம் தாழ்ந்தது. அகத்தியர் கேட்டார், ஐயா நீரிட்ட பணியினால சித்தன் போக்கு சிவம்போக்குன்னு 7 கடலை குடித்தவன் வெளியே போனதுனால மதுரை சமன்பட்டது, மீனாட்சி கல்யாணம் நடந்தது. அதுக்கு பரிகாரமா ஒரு கல்யாணத்தை நீ மீனாட்சி அம்மையோட கொண்டாடினே மதுரையில, எனக்கு 1008 தடவை கல்யாணம் காட்டணும்னார். அதை தருகிறேன்னு சொல்லிதான் 1008 சிவாலயங்களிலே அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டினான். அதுல நம்ம சென்னையில் அமைந்திருக்கிறது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய நடேசன் தெருவில் அமைந்திருக்கிற தீர்த்தபாலீஸ்வரர் திருக்கோவில். அங்க அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டியிருக்கார். 1008 சிவாலயங்களை காட்டினார். இது மட்டும் இல்ல, காவிரியை கொண்டு வந்ததும் அகத்தியர் தான். அதுக்கு காரணமானவன் விநாயக பெருமான். சிவனை பார்த்தோம், முருகனை பார்த்தோம், லலிதாம்பிகை பார்த்தோம். அப்ப அந்த கூட்டத்துல சிவ குடும்பத்துல கணபதியும் பார்த்து பூர்த்தி பண்ணிடுவோம். 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கணபதி என்ன பண்ணார்? இவர் எல்லாத்தையும் சப்த நதியை பானம் பண்றவர், சப்த சமுத்திரத்தை பானம் பண்றவர். அது மாதிரி உடம்புக்குள்ள பானம் பண்ணக்கூடியவர். பொன்னி நதி என்கிற வளம் கொழிக்கக்கூடிய நதியான அந்த கங்கையினுடைய ஊற்றாய் வரக்கூடிய காவிரி தாய தன்னுடைய குண்டிகை என்கிற கமண்டலத்துல அடக்கிட்டாருங்க. இவர் எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறவர்கள் சித்தர் பெருமக்கள் அடக்கிட்டார். உடனே கணபதி பார்த்தார், இந்த காவிரி தமிழ்நாட்டை வாழ வைக்க வேண்டும், உழவர் பெருமக்கள் வாழ வேண்டும். இன்னைக்கு உழவர் திருநாள். அந்த உழவு செழித்தால்தான் உயிர்கள் செழிக்கும், பல்லுயிரும் செழிக்கும்னு அந்த காவிரியை அடைத்து வைத்த இந்த குருமுனியுடைய கமண்டலத்தை காக்கை உருவம் எடுத்துக்கொண்டு போய் நைசா இவர் காலை சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா மண்டலாதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி அகத்தியர். இவர் சூரியனுக்கு சூரிய மந்திரத்துக்கு அதிகாரி அகத்தியர். ஏற்கனவே சொன்ன ஆதித்ய கிரதத்தை ராமனுக்கு சொல்லி கொடுத்து ராவண வதத்திலே அவர் பண்ணி ராமன் ஜெயித்தான். சூரிய குலத்துல பிறந்த ராமனுக்கே சூரிய மந்திரத்தை உபதேசம் பண்ணார் அகத்தியர். சரஸ்வதி மேல துதி பாடுறார் அகத்தியர். அகத்தியர் 27 கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அதுல சரஸ்வதி சுத்தி முக்கியமானது. பிரம்மாக்கு 3 மனைவி, சரஸ்வதி, சாவித்ரி, காயத்ரி. இவா 3 பேரும் சூரிய மண்டலமா இருக்கக்கூடிய, அதாவது வலதுகன் சிவபெருமானுக்கு சூரியன், இடதுகன் சந்திரன், ஊர்த்வ நேத்திரம் அக்னி. இந்த 3 ஜோதின்னு சொல்லுவார்கள். அந்த 3 ஜோதியா இருக்கவ சரஸ்வதி, சாவித்ரி, காயத்ரி. இவளை பிரம்மஸ்வரூபினின்னு 3 பேரையும் மூகாம்பிகைன்னு ஆதிசங்கரை பிரதிஷ்டை பண்ணி நம்ம காலடி கஷேத்திரத்து பக்கத்துல கேரள தேசத்துல கொண்டாடுறோம். இவன் 3 வேளையில 3 தேவியா இருக்கா, சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி. இந்த 3 பேரும் அகத்தியர் தான் இந்த மந்திரத்துக்கு ஆதி தேவதை. அவர் சந்தியாவதனம் பண்ணும்போது காக்காவா போய் கவுத்தி விட்டுட்டார். விட்ட உடனே கா என்றால் காக்கை, கூவுகின்ற காக்கைக்கோர் எச்சில் பருக்கையேனும் ஈயாத கொடியரிலும் கொடியேன் என்கிறார் வள்ளல் பெருமான். நம்ம கந்தக்கோட்டத்துல பாடியிருக்கார். ஒரு காக்கா வீட்டு மாடியில உட்காந்து கத்தினா விருந்தாளி வருவான்னு சகுன சாஸ்திரம் சொல்றது. அதனால நானே மாச கடைசியில அளந்து வடிக்கிறேன். இதுல காக்கா வேற கத்தி 4 விருந்தாளி வந்துட்டானா, பொங்கலுக்கு வர லீவ் விட்டுருக்கா, கவர்மெண்ட் வேற வெள்ளிக்கிழமை லீவ் விட்டு 1 வாரம் லீவ் விட்டுருக்கான்னு எல்லாம் யார் வீட்டுக்கு போலான்னு கிளம்பி வருவானே, காக்கா வேற இடைஞ்சலா கத்துறதே. யாராவது வந்துட்டா சோத்துக்கு பங்கு வந்தான்னு என்ன பண்றதுன்னு சாட்டுண்டே இருக்கிற கைய இந்த ஓட்டுறதுக்காக போறான் காக்கைய. காக்கா இந்த வீட்டுல கத்தாதே, பக்கத்து வீட்டுல போய் கத்து, இங்க விருந்தாளி வேண்டாம், நானே அளந்து வடிக்கிறேன்னு கூவுகின்ற காக்கையை ஓட்ட போறான். அப்படி ஓட்டும் போது அவனுக்கு என்னன்னா, பொங்கல்ல கைய வச்சிருக்கோமே, மேல பாசி பருப்பு பொங்கல்லாம் ஒட்டின்னு இருக்கு, இந்த உதரும் போது அந்த பருக்கையை காக்கா சாப்பிட்டுட்டா என்ன பண்றதுன்னு வாய் தொண்டைக்குழி வரைக்கும் விட்டு நன்னா உறிஞ்சி கையை அலம்பவே வேண்டாம். சில பேர் சாப்பிட்டான்னா அப்படி சாப்பிடுவான், இப்படின்னு எல்லா விரலையும் வெட்டி உறிஞ்சி சாப்பிட்டுடுவான். அது மாதிரி சாப்பிட்டுட்டு வெறுங்கைய போய் வீசலாம்.
வெறுங்க இது நான் சொல்லுங்க, வள்ளலார் சொல்லியிருக்கார். திருவருட்ப அடுத்து படிங்க. கூவுகின்ற காக்கைக்கு ஒரு எச்சிறு பருக்க ஏனும் ஈயாத கொடியரிலும் கொடியேனும். அப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கான். ஆனா இந்த கணபதி என்ன பண்ணா, அந்த காக்காவா கூக்கா என என் குலை என் குலம் கூண்டி இகழ காகாய் முருகாய் கனகாச்சலனேன்னு கந்தர் அனுபூதியில பாடுறாரு. காக்கை வந்து என்ன பண்ணுனா, கா கா கான்னு கத்தி தனக்கு ஒரு துளி சாப்பாடு தான் இந்த தர்ப்பணம் பண்ணிட்டு பிராமணர்கள் அந்த அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி திதி கொடுக்குற அன்னைக்கு ஒரு பிண்டம் எடுத்து காக்கைக்கு வைப்பாங்க. பித்திருக்கள் வடிவமா சனீஸ்வரன் வாகனமா வந்து சாப்பிடுவான். சனீஸ்வரன் தான் ஜாதகத்துல ஆயுள் காரகன். சனிக்கு விளக்கு போட்டா ஆயுள் நீடிக்கும், காக்கைக்கு உணவிட்டா சனி பிரீத்தி ஆகும். இப்படி விளக்கு அந்த பிண்டம் வைப்பான். ஆனா அந்த துளி பிண்டம் ஒரு காக்கைக்கே பத்தாதுங்க. ஆனா அது காக்கான்னு கரைந்து எல்லா காக்கையும் கூப்பிட்டு கூடிதான் சாப்பிடும். ஆனா மனுஷன் மட்டும்தான் கொடுத்தானா பிரசாதத்தை அடுத்தவன் பங்குக்கு வந்துருவான்னு அப்படி மூடிண்டு இருங்க சார் சாப்பிட்டு வந்துடுறேன்னு நன்னா சாப்பிட்டுட்டு இப்ப சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கேன்னு பேசுவான். அப்போ இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார். கூக்கா என என் குலம் கூண்டு இகழ, என்னுடைய இந்த உடம்பு போகும்போது மற்ற காக்காலாம் இந்த உடம்ப கொத்தி சாப்பிட போறது. ஆனா அதுக்கு முன்னாடி காவாய் முருகாய் கனகாச்சலனேன்னு அந்த முருகனை காக்கா என்றால் ரெண்டு அர்த்தங்க. என்னை காப்பாத்துன்னு ஒரு அர்த்தம், காக்கான்னு ஒரு அர்த்தம். ஒரு காக்கா எப்படி தன்னை படைத்த உயிருக்கெல்லாம் அழித்து அது புண்ணியமாக மாற்றிக்கொள்ளுகிறதோ கொடுத்த பிரசாதத்தை, அது போல நாமும் காக்கா என்றால் காப்பாற்று முருகா முருகா வென்று இறைவனை அழைக்கணும்னா இப்படி காக்க ரூபத்துல வந்து கமண்டலத்தை விரித்தான். கா விரித்ததுனாலே அது காவிரி என்கிற பேர் வந்தது. இப்படி அகத்திய பெருமான் அவருடைய ரிக்வேதத்துல 26 சூத்திரங்களை எழுதினவர். லோபாமுத்ரா என்கிற மகா பதிவிரதைகள் 7 பேர், அதுல ஒருத்தி லோபாமுத்ரா. இவருடைய பேரை சொன்னாலே நம்முடைய தீர்க்க சௌமங்கல்யம் உண்டாகும். பூவோட பொட்டோட தீர்க்க சுமங்கலியா வாழ்னா லோபாமுத்ரா தேவியை நினைக்கணும் விளக்கேற்றும் போது. அவர் அகத்தியருடைய மனைவியா இருக்காள். அப்படி அகத்தியரோட இருந்து இப்படி பல திருவிளையாடல்களை பண்ணவர். நேரமில்லா ராமனுக்கே சிவகீதையை உபதேசம் பண்ணவர். 12 ஆண்டுகள் ஜலத்தின் மேலே சயனித்தவர். அவர் வந்து 2 இடத்துல வந்து ஜீவசமாதி அடைந்தார். ஒன்று கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவில், மற்றொன்னு திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த சயனம் என்கிற இடத்துல ஜலசமாதி அடைந்தார் என்ற அகத்தியர்களால் சொல்லப்படுறது. அப்படி சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று இது போல சித்தர் பெருமக்களை சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியேன் என்று சிவகணநாதர்களை எல்லாம் நாம் இந்த உழவர் திருநாளிலே உழவர் குலத்திலே வேளாளர் குலத்திலே பிறந்த அகத்தியரை நினைக்கும் வண்ணத்திலே இந்த உலகம் வாழ, உலக உயிர்கள் வாழ, மான்மழை வடாது பெய்க மலிபரம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய குறைவிலாத உயிர்கள் உய்ய நான்மறை அரங்கள் ஓங்குக நத்தவம் எழுமன்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று என்னைக்கும் மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும். உழவர் பெருமக்கள் எல்லாம் சிறந்து வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே உழவர் வாழ நாம் இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த உரையை நிறைவு செய்வோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே ரகர மகாதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம்.